இந்த மாதிரி மூலிகைகள் பத்தி அப்புறம் ஏன் அவங்க ரிசர்ச் பண்ணாங்க? எதனால இந்த சித்த மருத்துவம் சொல்லி இந்த அது மருத்துவத்தை எல்லாம் அது எதனால கொண்டு அது வந்தாங்க? என்னன்னா, வியாபாரத்திற்காக சில பேர் பண்ண வேலை அது. ஓ. ஓ. வியாபாரத்திற்காக மருந்து மாத்திரை கொடுத்தாதான் ஏமாத்துறான்னு அர்த்தம். மருந்து மாத்திரைகள் ம். ம். மூலிகைகள் கொடுக்குறேன் ஏமாத்துறான், அவன் வயிற்று பிழப்புக்காக பண்றான்னு அர்த்தம். அது வந்து வியாபாரத்திற்காக. இது வந்து கல்வி முறை, அது வியாபார முறை. சித்தர்களே அது சித்தர்களே மூலிகை எல்லாம் கண்டுபிடிச்சாங்க, இந்த மூலிகை சித்தர்கள் யூஸ் பண்ணலாம் சித்தர்கள் இது. சித்தர்கள் பெயரால் இவங்க எழுதிட்டாங்க, அவ்வளவுதான். சித்தர்கள் எதையுமே பரிந்துரைக்க மாட்டாங்க. சரி, சித்தர்களும் சரி. மனதை அடிப்படை கொண்டாங்க, அவ்வளவுதான். சித்தம்னு மனம். மனதுக்கு என்ன வைத்தியம்? தண்ணீர் தான். தண்ணீர் சுத்தப்படுத்துது. ம். தண்ணீர் சுத்தப்படுத்துது. இல்லைங்க. அப்ப தண்ணீர் அந்த மட்டும் போகர் 7000 அப்படின்ற அவங்க வைத்தியம், அவங்க ஒரு ஏதாவது ஒரு எழுதி வச்சு சித்தருமே அவங்க ஒண்ணு. அவங்க பேர்ல இவங்க எழுதிட்டு போயிட்டாங்க, அவ்வளவுதான். திருவள்ளுவர் ஒண்ணுதான் நம்ம ஏற்றுக்கொள்ள மாதிரி இருக்கு, மற்றெல்லாம் எதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. திருவள்ளுவர், திருமந்திரம், இதெல்லாம். திருக்குறள்ல எந்த மருந்து மாத்திரையும் இல்லை, திருமந்திரத்துல எந்த மருந்து மாத்திரையும் இல்லை. அப்புறம் என்ன? ம். திருமந்திரத்துல திருமந்திரத்துல நிறைய நிறைய திருவள்ளுவர் இறுதியானவர். நீர் மருத்துவம், அவ்வளவுதான். நீருக்கு என்ன வைத்தியம்? நிறைய நீர். இந்த மூச்சு அதனாலதான் பத்தி இருக்கு. அதனாலதான் இதுல நல்லானவங்க கூட திரும்பி வர்றதில்லை. நல்லாயிராங்க பாருங்க. நல்லாயிரவங்க பணமும் கொடுக்கறது இல்லை, திரும்பி வர்றதும் இல்லை, ஓடி போயிடுறாங்க அப்படியே. ஒரு பேர். உம் இதே நான் பணக்கேன மருந்து மாத்திரை வச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்க, கோடிக்கணக்கில் சம்பாரிச்சிட்டு இருக்கலாம். அவன் நிரந்தரம் எனக்கு அடிமையா இருப்பேன், நானும் எனக்கு என்னன்னு தெரியாது, நானும் அடிமையா இருப்பேன். நானும் நல்லாக முடியாது, அவனும் நல்லாக முடியாது. இப்போ எனக்கு என்னன்னா, நான் நல்லாயிட்டு இருக்கிறேன், அவ்வளவுதான். இதுல வந்து உண்மையானவங்க மட்டும் நிற்பாங்க, இதை எடுத்துட்டு போறவங்க தான் நிற்பாங்க. இப்போ நான் எடுத்துட்டு போறனால தான் நிற்கிறேன். இப்போ எனக்கு ஒரு லாபம் இருந்தது அப்படின்னா முடிச்சிருப்பேன். இது கல்வின்னு தெரிஞ்சு போனதுக்கு அப்புறம், இது கல்வி 25 வருடம், இது கல்வி கல்வி கல்வி, அவனா செஞ்சுக்கிறான். நம்ம பாருங்க, நேற்று கூட புதுசா சேரவங்களுக்கு என்ன, தண்ணீரும் ஒருவேளை காய்கறி, இடையில எதுவும் அருந்தக்கூடாதுங்கிறான். அந்த 6 மணி நேரம் 7 மணி நேரம் தண்ணீர் அருந்தினாம நோய் நல்லா இருக்குது, யாருக்கும் தெரியாது. இந்த இப்ப உதாரணத்துக்கு ஒரு உணவு சாப்பிட்டீங்க, 6 மணி நேரத்துக்கு தண்ணீர் குடிக்கிறப்ப நீ சாப்பிட்ட உணவு இருக்கிற விஷமே வெளியே போயிடும். அது தெரிய மாட்டேங்குது யாருமே. இப்போ என்ன பண்ண, சாப்பிட்டதுக்கு அப்புறம் எதுவும் குடிக்கிறது இல்லை, அந்த 6 மணி நேரம் எதுவும் குடிக்கிறது இல்லை. அப்ப என்னன்னா, அந்த உடம்புல இருக்கிற விஷத்தை சிறிதளவு வெளியேற்றிட்டு மற்ற விஷத்தை உள்ளே வச்சுக்கோம். நீங்க வந்து ஒரு உணவு சாப்பிட்டு 6 மணி நேரத்துக்கு எதுவும் சாப்பிடாம நீ என்ன வேணா சாப்பிடுங்க, இறைச்சியே தின்னு போட்டு நீங்க அந்த வெளியே போற வரைக்கும் நீரை மட்டும் மருந்தா இருந்துங்க. அது அதாவது இறைச்சி சாப்பிட்றீங்க, இறைச்சி சாப்பிட்றவர் இறைச்சி சாப்பிட்றது மலம் உடலை விட்டு நீங்கணும். உடலை விட்டு நீங்கணும், முடிஞ்சு போச்சு. அந்த நீங்கிற வரைக்கும் என்ன சாப்பிடணும்? தண்ணியை மட்டும் மருந்தா குடிச்சுட்டே வரும். மறந்துட்டே வாங்க, அந்த மலம் வெளியே போயிடும். அந்த சிறுடைய ரத்தத்துல கலந்தே ஆகணும். ரத்தத்துல கலக்கிறப்போ அந்த ரத்தம் தான் ஆளை கொள்ளும். ரத்தத்தில் இருக்கிறது பூரா நீ அதுக்கப்புறம் சாப்பிட போறது இல்லை. இந்த மலம், அதாவது இந்த சாப்பிட்ட உணவு உடலை விட்டு நீங்கிற வரைக்கும் நீங்க நீரை மருந்தா இருந்தீங்க, சரியா போச்சு. அதுவும் வெளியே போகுது. எப்படி ரத்தத்துல கலக்குது, ரத்தம் வந்து ரத்தம் வந்து எல்லா இடத்துல இருக்கிறத பூரா உள்ள போய் கூட்டு வந்துடும். ரத்தம் தண்ணீர் எல்லா இடத்துலயும் போயிடும். 100 விழுக்காடு உடம்பு கழுவிடும். தண்ணீர் 100 விழுக்காடு கழுவிடும். அப்ப எங்க போச்சு விஷம்? எங்க தேங்கும்? இதுல உங்களுக்கு புரிஞ்சு போச்சு. இப்ப புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு இடம் ஒன்றும் சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன சாப்பிட்டாலும் சரி. ஆனா கீரை அப்படி இல்லை, 4 மணி நேரத்துல வெளியே. கீரை சாப்பிட்டாலும் நீங்க வந்து 8 மணி நேரத்துக்கு அந்த கீரை வெளியே போற வரைக்கும் நீரை மருந்தா இருக்கணும். நீங்க ஒரு இளநீர் சாப்பிட்டா கூட அதுக்கப்புறம் நீங்க இளநீர் கொஞ்சம் ஒரு முடக்கம், எல்லாமே 50 மில்லிக்கு மேலே, எல்லாம் 30 ml 40 ml மேலே இருக்கக்கூடாது. 30 ml 40 சாப்பிட்டாலும் கூட அதுக்கப்புறம் நீங்க ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு தண்ணீர் தவிர எதுவும் இருந்தக்கூடாது. ஏன்னா இளநீர் இருக்கிற உப்பெல்லாம் வெளிக்கொண்டு போகணும். இளநீர் இருக்கிற உப்பெல்லாம் விஷத்துல வெளிக்கொண்டு போகணும். நீங்க நேற்று சொன்னீங்க இல்லையா, அந்த பழங்கள்ல கூட வந்து பாத்தீங்கன்னா விஷத்தன்மை இருக்கு, கொடிய விஷயம் இருக்கா பழங்கள். அப்புறம் பாஸ்பரஸ், பொட்டாசியம், சோடியம், அமிலத்தன்மை இருக்கும். பழத்தில் இருக்கிற அமிலத்தன்மை கைகள் நடுக்க ஆரம்பிக்கும். பழம் தேர்ந்து போயிட்டு தண்ணி குடிக்காம முட்டைகள் கைகள் நடுக்க ஆரம்பிக்கும். அப்ப அந்த மிக்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடுறாங்க, அதெல்லாம் ரொம்ப டேஞ்சர். எல்லாமே தப்பு, எல்லாமே தவறு. அப்ப ஒரு ஃப்ரூட் ஒரு டைம்ல சாப்பிடணும்னு சொல்றாங்களே, அது கரெக்ட்டுங்களா? எல்லாமே தப்பு தான். எல்லாமே உணவுக்கும் ஆரோக்கியத்துக்கு சம்மந்தம் இல்லை, அவ்வளவுதான். அது பழமா இருந்தாலும் சரி, கீரையா இருந்தாலும் காயாது, எல்லாமே தப்பு. ரத்தத்தை கெடுக்கும். என்னது? ரத்தத்தை கெடுக்கும்.
நேற்று புதுசா சேர்ந்த நம்ம வந்து சாம்பார் ரசம் சாப்பிடலாம்னு இப்பதான் முதல் கேள்வி கேட்டிருக்குது. நீரை தவிர நீங்கள் எதுவும் அருந்தக்கூடாது. நீங்க 10 மணிக்கு கொஞ்சம் கீரை சோறு சாப்பிடணும்னு சொல்லியாச்சு. சாயங்காலம் 6 மணிக்கு கீரை சோறு சாப்பிடணும்னு சொல்லியாச்சு. ராத்திரி 8:30 மணிக்கு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. நம்ம வகுப்பெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த 8 மணி வகுப்பு முடிஞ்ச அப்புறம் பாக்குறேன் ரசம் சோறு சாப்பிடலாமா. அப்புறம் கேள்வி திங்கிற இப்பதாங்க முன்னாடி வராங்க. நாங்க கூட தாங்க அப்படி எல்லாம் கேட்டிருக்கோம். பரவாயில்ல, லைக் என்ன சொல்றது, எங்கயோ 6 வயதுல 1/2 மணி நேரம் கேட்டிருப்பாரு. சரி நம்ம நான் தான் கேட்டலையா நேத்து, அப்ப ஜுரம் வந்த பிறகு சாப்பிடலாமா அப்படிங்கிற, என்ன சாப்பிடுறது நான் கேட்ட பாருங்க. இவ்வளவு தூரம் இவ்வளவு நாள் ஜுரம் வந்ததுக்கு அப்புறம் பட்னி, ஜுரம் வந்து தண்ணி தவிர எதுவுமே குடிக்க கூடாது. ஐயா அப்ப இதெல்லாம் சொல்றாங்கல்ல, என்ன சொல்றது, மஞ்சக்காமலை, அப்புறம் வந்து டைபாய்டு, இதுக்கெல்லாம் வந்து என்ன பண்றது? அதுக்கு இதேதான், அதுக்கு தண்ணீர் தான். தண்ணீர் வேக வச்ச காய்கறி, தண்ணீர் வேக வச்ச காய்கறி, தண்ணீர் வேக வச்ச காய்கறி, அவ்வளவுதான். பழங்கள் கூட ஹாஸ்பிட்டலுக்கே போக தேவையில்லையா? டைபாய்டு போகக்கூடாது. அம்மா போட்டதுக்கு அதுக்கெல்லாம் போகவே போக மாட்டாங்க. அதுக்குள்ள தண்ணீர், இளநீ, அவங்க என்ன பண்றாங்க, தண்ணிக்கு பதில் இளநீ குடிச்சிட்டு இருப்பாங்க, அவ்வளவுதான். இளநீ சாப்பிடுவாங்க, முந்தம்பாலம் சாப்பிடுவாங்க, அவ்வளவுதான். அது இளநியும் ஒண்ணுதான், தண்ணியும் ஒண்ணுதான். வேப்பல அப்படியே தண்ணி தான் மருந்து. ரத்தம் கெட்டு போச்சு, வேற ஒண்ணும் இல்லைங்க. ரத்தம் கெட்டு போய் உள்ள இந்த கிருமிகள் மேல இருந்துச்சு. லட்சக்கணக்கான கிருமிகள் இருக்கு. அது மட்டும் இல்ல, இன்னும் நம்ம உடம்புல இப்ப நம்ம வந்து இப்ப நீங்க உணவு சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா அது புது புது கிருமிகள் உண்டாக்கும். அது மட்டும் இல்ல, இது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்சி மாதிரி, ஆர்டிபிஷியல் செயற்கை நுண்ணறிவு மாதிரி புது புது கிருமிகள் அது படைக்க ஆரம்பிக்குது. என்னது, புது புது உயிர்களை படைக்கும். அந்த டிஆக்சிலிக் போட்டாங்க ஆசிட், அதுல வந்து என்ன சொல்றதுன்னா, நல்ல பாக்டீரியாவும் இருக்கு, கெட்ட பாக்டீரியாவும் இருக்கு. அதாவது உங்களுக்கு அந்த தண்ணி குடிச்சாலும் பாத்தீங்கன்னா கம்மியாகும், ஆனா ஒரேடியா கம்மியாகாது. அது வந்து டார்மெண்ட் ஸ்டேஜ்ல இருக்கும். நீ மறுபடியும் எப்ப நீ சாப்பிடுறியோ அந்த பாக்டீரியா எல்லாம் மறுபடியும் ஆக்டிவ் ஆயிடும் அப்படின்னு சொல்றோம். அந்த சுரப்பியே அப்படின்னு நேற்று நைட்டு கொஞ்சம் கூகுள் பண்ணேன். சரி, அந்த பாக்டீரியா, அந்த கார்சினோஜெனசிஸ் அப்படின்றத வந்து நம்ம உணவு அந்த அசைவ உணவு எடுக்கிறது மூலியமா அது உருவாகுது அப்படின்றத பார்த்தேன். கார்சினோஜெனசிஸ் அப்படின்றத, டிஆக்சிலிக் வந்து நம்மளுடைய வயிற்றுல சுரப்பி அது இருக்கிறது தான் அப்படின்னு. ஸோ நம்ம இப்போ வாட்டர் ஃபாஸ்டிங் இருக்கும்போது அந்த டிஆக்சிலிக் வந்து கம்மி ஆகலாம். டிஆக்சிஸ்லயே வந்து நிறைய நல்ல பாக்டீரியாவும் இருக்கு, சிலது வந்து கெட்ட பாக்டீரியாவும் இருக்கு. என்ன, நம்ம ஃபாஸ்டிங் இருக்கும்போது அதோட தன்மை ரொம்ப குறையும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அழிஞ்சே போயிடும். அது என்னன்னா, வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்குறப்ப ரத்தத்துல போய் ஒளிஞ்சுக்கும், எல்லாமே ரத்தத்துக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கும். பட் ஆனா என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் வந்து ஃபர்தர் அதுல ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. எவனாலும் கண்டுபிடிக்க முடியாது. எந்த ஸ்டடி என்ன, இன்னும் 1 கோடி ஆண்டு ஸ்டடி பண்ணாலும் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. எவனும் கண்டுபிடிக்க முடியாது உடம்பை பற்றி. அந்த வெள்ளைக்காரன் சொல்ற எந்த ஸ்டேட்மெண்ட், கூகுள் சொல்றது தகவலை தவிர இறுதி கிடையாது. அதெல்லாம் அது வெள்ளைக்காரன் ஆராய்ச்சி பண்ணா தப்புன்னு முடிவு பண்ணிக்கோங்க. வெள்ளைக்காரன் ஆராய்ச்சி பண்றது அத்தனை தப்பு. எத்தனை கோடி ஆண்டுக்கு ஆராய்ச்சி பண்ணுவீங்க? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. இதே ஃபைனல். ஏங்க, உணவே இது பரிணாம அறிவியல் அடிப்படையில் சக்தியை வெளியிலிருந்து எடுக்கணும். நீ எதிலிருந்து எடுக்கக்கூடாது, உணவிலிருந்து எடுத்தேன். உணவுன்னு ஒண்ணு கிடையாது. யாருனாலும் முடிவு செய்ய முடியாது. அவன் தவறி தெளிக்க வேண்டியதுதான். அதுக்கு அட்வான்ஸ் லெவல் வந்து அதோட அட்வான்ஸ் லெவல் தண்ணியிலிருந்து எடுக்கிறது. அதுக்கப்புறம் அதோட விட அட்வான்ஸ் வந்து காற்றுல இருந்து எனர்ஜி எடுக்கிறது இல்லைங்களா? ஆமா. அதுக்கப்புறம் வந்து மூச்சையை நிறுத்தி பழகுறது. அது எப்படிங்க நிறுத்த முடியும்? அதே மூச்சை அப்படியே நிறுத்தி அமைதி உட்கார வேண்டியதுதான். நல்ல அமைதியான இடத்துல போய் உட்காந்துக்க வேண்டியது வருது. ஒரு 10 சென்ட் இடம் இருந்ததுன்னா ஒரு 5 சென்ட் இடம் காற்றோட்டம் உள்ள இடமா வச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துக்க வேண்டியதா, வேற ஒண்ணுமே இல்லை. ஒரு டைம் நான் வாசி யோகான்னு ஒரு பயிற்சி ஒண்ணு பண்ணிட்டு இருந்தாங்க ஒருத்தர் மூலமா. அவங்க தந்த பயிற்சியில எனக்கு ஒரு 2 to 3 மினிட்ஸ் மூச்சு நின்றுச்சு. அந்த பயிற்சி பிராக்டிஸ் பண்ணும் போதுங்க மூச்சு நின்று என்னாச்சு, அப்படியே என்னோட ஓன் ஹார்ட் பீட்டை நான் கேட்டேன். ஹார்ட் பீட் ரியலா ஸ்டெத்தஸ்கோப் இல்லாமே எனக்கு அப்படியே கேக்குது. அப்படியே வெளியே வந்துச்சு ஹார்ட் பீட். அப்படியே ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சுங்க. பட் அதுக்கப்புறம் அந்த மூச்சு உள்ள வர வர என்ன ஆச்சுன்னா, ஹார்ட் பீட்டு சவுண்ட் வந்து அப்படியே டிசிப்பியர் ஆச்சுங்க. இப்போ ஒரு வண்டி நம்மளை நோக்கி அப்ரோச் பண்ணும்போது எப்படி சவுண்ட் வருங்க, அந்த மாதிரி வந்தது.
அப்படியே வந்து அப்படியே பயங்கர சவுண்டா கேட்டுச்சு. அதுக்கப்புறம் ஆ. மறுபடியும் அதே மாதிரி டிசப்பியர் ஆயிடுச்சுங்க. அது ஒரு அது மிகப்பெரிய ஒரு கவனிக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸா கவனிக்கலாம் இருந்துச்சு. அதுதான் நன்கு சுத்தமாக அதெல்லாம் சரிதான். அதை நீங்களே செஞ்சுக்கலாம் நீங்க. மூச்சை நிறுத்தி நிறுத்தி சரி சரி. மூச்சை நிறுத்தி பழகணும். மூச்சை வந்து வெளியே நிறுத்தி பழகணும். வெளியே வெளியே 16 16 இழுத்து உள்ள 32 இழுத்து விட்டு கிடையாது. வெளியே நிறுத்தி அப்ப வெளி பழகணும். உள்ள கிடையாது. உள்ள இந்த இழுத்துக்கு 32 பழகக்கூடாது. 64 16 16 4 16 16 32 32 64 செகண்ட். அதில் ஒரு நிமிஷம் நிறுத்தலாம். ஒரு நிமிஷம் நிறுத்தி பழகலாம். ஒரு நிமிஷம் யார் வேணாலும் நிறுத்தலாம். ஒரு நிமிஷம். அது நோயாளிகள் செஞ்சா ரொம்ப நல்லது. இதய நோயாளிகள், இந்த சுவாச கோளாறு நோயாளிகள் இருக்காங்க இல்லையா, அது இதே வாங்க ஜெகன் வாங்க. இதய நோயாளிகள் உங்க உங்க கண்ணு தான் தெரியுது, மூக்கு தெரியல, கண்ணு தான் தெரியுது. ஜெகன் தூத்துக்குடி இயற்கை மருத்துவர், அவர் தூத்துக்குடி இயற்கை மருத்துவர். அதான் அது இனிமேல் ஒரே அந்த முருகனின் இனிமேல் ஒரே இப்ப இந்த குறியீடு வந்து இந்த தொடர்பை இப்ப லிங்க் வந்து இது ஒரே லிங்கா அவ்வளவு. இந்த லிங்க் நீங்க பயன்படுத்தி வந்துட்டு இருக்கலாம். நீங்க அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை தொட்டா வந்துடலாம். ஐயா இந்த பொது லிங்க் இது. இனி வந்து இதை வந்து எதில் தினமே இதுல போட்டுறேன், டெலகிராமில் போட்டுறேன். சேர்த்து அந்த புதுசாக ஆளுகளை சேர்த்தும் போது எல்லாம் டெலிட் ஆயிடுச்சு. உடனே எல்லாம் புதுசாக ஒரு நிறைய பேர்த்து சேர்த்தணும் பாருங்க. அந்த வளைகுடா மருத்துவம், சிங்கப்பூர் மருத்துவம் ஆள் சேர்த்தலுங்கிறது சேர்த்து ஒரு 60-70 பேர் சேர்த்துங்க. அது உள்ள போய் அழிஞ்சு போச்சு எல்லாமே. அதனால வந்து இந்த இப்போ டெலகிராம்ல இருந்து கூப்பிட்டுக்கலாம். டெலகிராம் வச்சுக்கணும். நாம டெலகிராம்ல போட்டு வச்சிருக்கேன் நான், நிலையானது. புது லிங்க் ஆரம்பிக்கிறப்ப டெலகிராமில் போட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சுட்டு நீங்கள் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சி விட்ருங்க. இப்போ இந்த தமிழ்நீர் மருத்துவத்தில் எதுவும் மாற்றக்கூடாது. புதுசாக சேரவங்க தமிழ்நீர் மருத்துவத்தில் பார்த்து ஒரு 30-35 பேர் இருப்பாங்க. அதே மாதிரி அமெரிக்க நீர் மருத்துவத்தில் ஒரு 60-70 பேர் இருக்காங்க. இவ்வளவுதான். இந்த ரெண்டுமே வச்சுட்டு இதிலே போட்டுற வேண்டியது தான். போட்டு இவங்களை விருப்பப்பட்டு சேர்றவங்க அதை சேர்ந்துக்க வேண்டியது தான். இதில் போட்டோம்னா ஒரு நாளைக்கு 4 நிகழ்ச்சி. காலையில் 4:30க்கு, அப்புறம் 6 மணிக்கு, அப்புறம் பகல் 12 மணிக்கு. பகல் 12 மணிக்கு இது எக்ஸ்ட்ரா. அது பகல் 12 மணிக்கு, சாயங்காலம் 4:30 மணிக்கு, இரவு 8 மணிக்கு 5 நிகழ்ச்சி. 5 நிகழ்ச்சி. காலையில் 4:30க்கு ஒரு நிகழ்ச்சி, 6க்கு ஒரு நிகழ்ச்சி, மத்தியானம் 12க்கு ஒரு நிகழ்ச்சி, அதே மாதிரி சாயங்காலம் 4:30க்கு, சாயங்காலம் 8 மணிக்கு. 8 மணிக்குள்ள எங்கே போகுதுன்னு கேட்டிங்கன்னா, அது வளைகுடாங்களோட எல்லா நாடுகளும் போகுது. இங்கிலாந்து கூட போயிடும். அது இங்கிலாந்துக்கெல்லாம் பார்த்தா கரெக்டாக 1 மணி இருக்கும். அங்கே போயிடும். இங்கிலாந்து, ஐரோப்பா இந்த மாதிரி போகுது. அந்த மாதிரி 5 தான் வச்சுக்கலாம். அப்புறம் தேவைப்பட்டதுன்னா ஒரு 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் நீட்டலாம். அது கேள்வி. அது எல்லாம் 30 நிமிஷம் தான் எல்லாருமே. இது வரணும். எல்லாரும் குறைஞ்சபட்சம் ஒரு 10 பேராவது அதில் இருக்கணும். இப்போ பாரு, நேற்று அடிச்சுங்காட்டி இப்போ காலையில் 5:30 மணி நிகழ்ச்சி நான் சரி பண்ணுறதுக்கே ஒரு நேரம் ஆகி போச்சு. அதனால என்ன பண்ணிட்டு பதிவு பண்ணி தூக்கி இதில் போட்டேன், டெலகிராமில் போட்டேன். டெலகிராம் தொட்டேன்னா என்ன வாட்ஸ்அப் மாடி இதுலேருந்து மாத்திரப்ப வாட்ஸ்அப் மாடி நம்பர் கேட்டுக்கிட்டே இருக்குது. அது பாட்டுக்கு அந்த வாட்ஸ்அப் நம்ப முடியாது. வாட்ஸ்அப் தான் திடீர்னு நம்ம ஆளுகளை சேர்த்தும் பொழுது என்ன அது ஆளுகளை சேர்த்தும் பொழுது திடீர்னு சேர்த்தும் பொழுது தகவல் தவறாக போய் உடனே அழிச்சிருது எல்லாத்தையுமே. இப்போ நீங்கள் இருப்பீங்க பாருங்க, வளைகுடா மருத்துவத்தில் நீங்கள் இருப்பீங்க, நான் வர முடியாது உள்ள. அவன் அழிச்சு விட்டுருச்சு, போயிடுச்சு. அதான் நேற்று அழிச்சிருச்சுங்கிறாங்க. அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நீங்கள் டெலகிராமில் எப்பவுமே வச்சுக்கலாம். டெலகிராமில் போட்டு வச்சுக்கோங்க. அந்த பொதுவான லிங்க் என்ன லிங்க் கொடுக்கணும் புதுசாக அதில் போட்டு வச்சுருங்க. அது நிலையான லிங்க். அது தேதி மட்டும் மாற்றிக்கலாம், அல்லது இன்று அப்படின்னு மட்டும் போட்டுடலாம். தேதி கூட மாற்ற தேவையில்லை. இன்று இப்பொழுது நடைபெறும், அவ்வளவுதான். தேதி கூட குறிப்பிட தேவையில்லை. சொல்லுங்க. சிங்கப்பூர் டைமிங் மட்டும் போட்டுருங்க. டைமிங் மட்டும் போட்டுருங்க, டேட் கூட தேவையில்லைங்கய்யா. டைமிங் அவ்வளவுதான். என்ன ஜெகன் சொல்லுங்க. ஒரு நாளைக்கு 5 வகுப்பு இருக்கு. அது எல்லா நாடுகளுமே கொண்டு வர்ற மாதிரி. அதாவது சிங்கப்பூர், இந்தியா, அப்புறம் ஐரோப்பா. மத்தியானம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தான் 5 இந்தியா மாதிரி தெரியுமே தவிர அது எல்லா நாடுகளுக்கும் அது போகுது. அது எல்லா நாட்டு ஆளுகளும் சேர்த்தணும். அதான் பெரிய விஷயமே. நாம வந்து 5 காலையில் 2, மத்தியானம் 1, சாயங்காலம் 2ன்னு போடுறோம் இல்லையா. இதுல வந்து மேலை நாட்டவர்கள் இதுல வரணும். என்ன வரணும்? மேலை நாட்டவர்கள் நம்மகிட்ட ரொம்ப கிடையாது. நம்ம மேலை நாட்டவர்களே பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் 2-3 பேர், சிங்கப்பூர்ல ஒருத்தர் 2, அப்புறம் இந்தியாக்காரர் தான். மற்றபடி மேலை நாட்டவர் யாருமே இல்லை இதுல. மேலை நாட்டவர்களுக்கு தான் போட்டிருக்கிறேன். மேலை நாட்டு தமிழ் எங்களோட கிட்டத்தட்ட நிறைய ஷேர் பண்ணி விட்டுருவோம். ஆமா, நீங்க எந்த நேரம் அவங்க எந்த நேரம் இப்போ உங்களுக்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்க என்ன எனக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க விருப்பப்பட்டா வரட்டும்.
இல்ல நம்ம லிங்க் அனுப்பினா அதுல வந்து இதை கண்டினியூ ஆகிடுவாங்களா? அதுதான் சொல்றேன், உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் எல்லாம் போட்டு விட்டீங்கன்னா விருப்பப்பட்ட வந்து இப்ப நீங்க ஆமா. இப்ப இவர் வந்து இப்ப சிங்கப்பூர்ல இவர் இருக்காருன்னா அந்த நாடு, ம். உங்களுக்கு யார் யார் நாடு இருக்கா அந்த நாடு அதெல்லாம் அனுப்பிச்சு விட்டீங்கன்னா நீங்க எந்த எங்க குழுவில் வேணா இதுலயும் போட்டு விட்டுக்கலாம். ஆமா, எங்க குரூப் வெளிநாட்டுல உள்ளவங்க நிறைய இருப்பாங்க. ஏன்னா ஹெல்த் குரூப் கிளினிக், அதுல 100 கணக்கான இருப்பாங்க. அதான் இப்ப உங்களது கூட அலைவரிசை சரியா எடுக்கலைங்க ஐயா. நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்க ம். இதுவே நீங்க நீர் மருத்துவத்தை நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா, ம். நீங்க இந்த ஃபைபர் கேபிள் ஒன்று இருக்குது. மாசம் 500 ரூபாய் பிஎஸ்என்எல் போட்டீங்கன்னா நீங்க மாசத்துக்கு 3000 ஜிபி பயன்படுத்தலாம். ஆமா, நான் ஏற்கனவே வச்சிருக்கேன். நம்ம இது வீட்டுல வச்சிருக்கேன். நான் கிளினிக்ல இருந்து பேசுறேன் உங்ககிட்ட. அதான் எடுக்க மாட்டேங்க, அதான் எடுக்க மாட்டேங்குது. ஏன்னா எனக்கு இருக்கு டிக் ஃபைவ் இருக்கு. எவ்வளவு நாள் அன்லிமிட் அது நீங்க ஃபைபர். நீங்க எப்பவுமே எதுல அதிகமா இருப்பேன் அது கிளினிக்ல ஒன்று போட்டுக்குங்க. கிளினிக்னா நான் வந்து அந்த கிளினிக் ஹவர்ஸ்ல நான் போனே தொட முடியாது சார். எனக்கு டைம் பக்கத்தால ஒரு லிங்க் கொடுத்துருங்க. யாராவது நண்பர் இருந்தாங்கன்னு வச்சுங்க. அத நீங்க பேசுறது ஒண்ணும் சரியா வர மாட்டேங்குது. நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? வீட்டுல இருந்தா பேசுறீங்க? இல்ல, கிளினிக்ல இருந்து சார். அதான் எடுக்க மாட்டேங்குது. ஆமா, மெயின் ரோடு சிட்டி ஏரியால எப்படி இருக்கு சுத்தமா நீங்க பேசுறதுனால இப்ப நான் ஏதாவது கேள்வி கேட்டேன்னு வச்சுக்கங்க, நீங்க பதில் சொல்ல முடியாது. அதை விட்டு விட்டு வரும். முயற்சி பண்ணுங்க. இப்ப ஏதாவது தலைப்பு பேசுங்க. இப்ப நாம என்ன பண்ணோம்னா, வெளிநாட்டவர்கள் உள்ள வரணும். இப்ப நீங்க பேசிட்டீங்க, அவங்க கேள்வி கேட்டு அவங்க பதில் சொல்லிட்டு அவங்களுக்கு செய்து போகணும் இல்ல. இப்ப இந்தியாக்காரங்க வந்துருப்பாங்க. இந்தியாக்காரங்க ஒரு 10-12 பேர் வர்றாங்க, அவ்வளவுதான். இப்ப நம்ம மருத்துவத்துல பாருங்க, தமிழர் மருத்துவர் 10-40 பேர் இருக்காங்க. அமெரிக்க மருத்துவத்துல ஒரு 60-70 பேர் இருக்கிறாங்க. சாயங்காலம் பாத்தீங்கன்னா ஒரு 60-70 பேர் இருக்காங்க அமெரிக்க மருத்துவத்துல. அது இந்தியாக்காரங்க ஒரு 2-3 பேர் வர்றாங்க, அவ்வளவுதான். அதனால இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, இது இந்த இது நிலையான இந்த 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 முகவரி நிலையான முகவரி. கேசவன் இந்த எண் நிலையான முகவரி இது பதிவு பண்ணிக்கோங்க. இது எப்பவுமே இதுலதான் வரும். தேதி மட்டும் இன்றுன்னு மட்டும் போட்டுருவேன், அவ்வளவுதான். இன்று காலை நீர் வகுப்பு நடக்கும். இது பொதுவானது, இது மாச தேவையில்லை. நீங்க உங்களுக்கு கொண்டு பதிவு பண்ணி வச்சுக்கோங்க. அதில் பார்த்துக்குங்க. காலை நேரம் சரி, காலை 4:30, அப்போ காலையில் 6, பகல் 12 மணி, மாலை 4:30, இரவு 8, இப்படி இதை மட்டும் பாருங்க. அதை மட்டும் தொட்டு வந்துருங்க. எல்லாத்துக்கும் அனுப்புங்க. இந்த இரவு 8 மணிக்கு நிறைய வர்றாங்க. இரவு 8 மணிக்கு ஒரு 7-8 பேர் வர்றாங்க. முதல்ல இந்தியாக்காரர் வரட்டுங்க. மற்ற ஞாபக பேர் வெளிநாட்டுக்கார போய் தொங்கிட்டு அறிவானே, சரிங்களா? முதல்ல இந்தியாக்காரர் 100 பேர் வந்தா போதுங்க. ஏன் வெளிநாட்டு தமிழ் நாமே அவனை போய் இடைஞ்சல் பண்ணிட்டோம். அவனை போய் வேணும்னா வயிற்றுப்படி வந்தா வரட்டும். எல்லாரும் நோயில தான் இருக்காங்க. அத்தனை நோய் இல்லாத எவனுமே கிடையாது. அந்த தகவல் போகணும். இந்த மாதிரி நடக்குதுங்கிற செய்தி வெளிநாட்டுக்கு போகணும். இப்ப எல்லாரும் அதை பண்ணணும். நான் அமெரிக்கா வகுப்பு நடத்துறேன் 4:30 மணிக்கு, காலையில 6 மணிக்கு. அவங்க குறைஞ்சபட்சம் ஒரு 100 பேருக்கு தகவல் கொடுத்துருக்கணும். அவங்க அந்த எண்ணாவது அனுப்பணும். நீங்க ஒரு எண்ணு கொடுக்க, நீங்க ஒரு 15-10 எண்ணு கொடுத்தீங்கன்னா நான் பாட்டு ஆட் பண்ணிட்டு போறோம். இருந்தா இருக்கட்டு போகட்டுமே. நீங்க எண்ணாவது கொடுக்கணும். அதையும் தரலையே. நீங்க யாருமே எண்ணே கொடுக்கறது நீங்க தான் வந்துட்டு இருக்கிறீங்க. உங்க எண்ணாவது போட்டுடலாம் இல்லையா? நீ சொல்லிருங்க, இந்த மாதிரி ஒன்று சேர்த்து இருக்கிறேன், அவர் தகவல் கொடுத்துருங்க. இதப்ப ஒரு குழுவில் சேர்த்திருக்கேன், வேணும்னா பயன்படுத்திட்டு வெளியே போன்னு சொல்லிடுங்க. சரியா? என்ன? ஆமாங்கய்யா, ஆமா செய்யலாம். அதை செய்யுங்க. நீங்க உங்க முதல்ல வெளிநாட்டு நண்பர்கள் வரட்டும். இப்ப யாருமே வர்றது இல்லைன்னு அதை தான் நான் சொல்றேன். ஏனுங்க என்ன ஜெகன், உங்களுடைய உங்க நண்பர்கள் தகவல் கொடுத்துருங்க. இந்த மாதிரி சொல்லுங்க, நீங்க ஆலோசனை சொல்லுங்க. எங்க குரூப்ல ஷேர் பண்ணாலே வந்துருங்க. நிறைய பேர் இருக்காங்க. டெலிகிராமும் இருக்கு, எங்கிட்ட வாட்ஸ்அப்பும் இருக்குது. ரெண்டுமே டெலிகிராம் பயன்படுத்திக்கலாம். டெலிகிராம் தான் பயன்படுத்திக்கலாம். டெலிகிராம்ல போட்டு கூகுள் லிங்க் கொடுத்துடலாம். இப்ப புரியுதுங்களா? கூகுள் லிங்க் நான் ரெக்கார்ட் பண்றேன். கூகுள் லிங்க்ல என்ன பதிவு பண்றேன். லிங்க் வந்து டெலிகிராம்ல கொடுத்தாலும் சரி, வாட்ஸ்அப்ல கொடுத்தாலும் 2 லிங்க் கொடுத்து வச்சிருங்க, அவ்வளவுதான். அந்த என்ன நான் போட்டு நான் கூகுள் மீட்டிங் தான் நடத்த போறேன். புரியுதுங்களா? கூகுள் மீட்டிங் 100 பேர் வரைக்கும் பயன்படுத்திக்கலாம். 100 பேர் வரைக்கும் பயன்படுத்திக்கலாம். அதுக்கு மேலதான் நான் கட்டணம் 100 பேர் இதுல வர்றதே இல்லை. 10 பேர் தாண்டறது இல்லை.
அது இப்ப நமக்கு குரூப்ல ஒரு 300-400 பேர் இருந்தாங்க. அதுல ஒரு 10-20 பேர் வந்தாலே நமக்கு பெரிய விஷயம் தான். அவ்வளவுதான் தேவை. 10-15 பேர் தான் தேவை, அதுக்கு மேல தேவையில்லைங்க ஐயா. அது வந்தாலே பெரிய விஷயம் தான் நமக்கு. ஆமா, அது ரெக்கார்ட் ஆயிருது இல்ல, தூக்கி அவங்க போட்டுறான், அது பதிவாயிரம் இல்லையா, தூக்கி மேல அந்த லிங்கை போட்டுருன்னா அவங்க வராதவங்க அந்த 300 பேர் பார்த்துட்டு போறாங்க நேரம் கிடைக்கிறப்போ. ஆமா, அந்த யோசனை தான் பண்றேன். 300 பேருக்கு இப்ப நாங்க இதே பெரிய வெற்றி தான். இப்ப பாருங்க, நான் ஒரு இது மொத்தமா 30 பேர் இருக்காங்க, இப்ப 6-7 பேர் வராங்க, இதுவே வெற்றி. அதனால ஆரம்பம் தானேங்க, வளரும் போது மாறும். இது வேகமா பரவுதுன்னு தெரியுதுங்க ஐயா, வேகமா பரவுது. 12 மணிக்கெல்லாம் வர்றாங்க, இரவு 8 மணிக்கு எத்தனை பேர் வர்றாங்க இல்லப்பா, உரையாறாங்க. இப்படி ஒண்ணு இருக்குதுன்னு தெரியல யாருக்குமே. முயற்சி நான் பண்றதுனாலதான் நடக்குதுங்க. என்ன முயற்சியை விட்டுறது இல்லைன்னு பண்றேன் இல்ல. ஒரு நாளைக்கு 5 நேரம், அப்புறம் எங்கேயும் நான் போகவே முடியாது. காலையில எங்கேயும் போறதில்ல, கையில போன், எனக்கு எங்க வேணாலும் போன் தானே, எங்கேயும் போக முடியுங்கிறது அந்த வார்த்தையே தப்பு. எங்க வேணாலும் உட்காந்துக்கலாம், என்னது எங்க நான் எனக்கு வேலையே இல்லை நான் சொல்லவே முடியாது. நான் அந்த வேலை இருக்கு, இந்த வேலை, அந்த கதையை நான் பொய் பேசவும் முடியாது. கரெக்டா 6 மணிக்கு ஒரு 5 நிமிஷம் 1/2 மணி நேரம் எங்க இருந்தாலும் பேசிட்டு போக வேண்டியதானே. அதனாலதான் இது பெரிய இது வந்து மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. அதாவது இது கையில போன் இருந்தா சரி, அவ்வளவுதான். கையில போன் தூக்கி வச்சுக்கிட்டு அப்படி போட்டு அப்படி பதிவாயிட்டு போயிட்டே இருக்க வேண்டிய. அமைதியா என்ன நான் பேசுறேடா அமைதியா இருக்கணும், அதுதான். நீங்களும் பேசுறடா, அந்த 40 நிமிஷம் அல்லது 30 நிமிஷம் உங்களுக்கு வந்து எந்த சத்தம் இருக்கக்கூடாது, அதான் பெரிய விஷயம். கச்ச சமையல் கட்டில் வந்து பேசுறீங்க, ஒரு டமார் டிமீர் சத்தம் போட்டு பெரிய ரகலையா இருக்கும். அது அந்த போக 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 அதை புரிஞ்சுக்கணும். ஓ, இது ஒரு 1/2 மணி நேரம் சும்மா இவங்க என்ன பண்றாங்க, இருக்கிற இடத்துல அது பாட்டு குழந்தைங்களுக்கு சத்தம் போடும், பொண்டாட்டி சத்தம் போடும், அது அப்படியே கண்டபடி கேட்குது. அது சத்தம் போடுறதுல இதுல கேட்குது. போக போக அதை புரிஞ்சுக்கணும், அமைதி சொல் உருவாக்கணும். அமைதி சொல்ல இல்லைன்னா நம்ம கேட்கறதே வந்து ஒரு அமைதியான சொல்லுக்கு வந்து கேட்க போறோம். நீங்க ஏதோ ஒரு 10 நிமிஷம் கேட்கறீங்க, அப்புறம் அவ்வளவுதான். அந்த 10 நிமிஷம் கூட ஒரு கூரிய சிந்தனை இருந்ததை செய்ய முடியும். பாரு, இப்ப என்ன பண்ணலன்னு தான் பேசிட்டு இருக்கிறப்ப எல்லாருமே அறிமுகமாயி போச்சு. நீ வந்து மருத்துவத்தை பேசி பிரயோஜனம் இல்லை, எப்படி வளர்த்து எடுக்கலாம். அதே மாதிரி புத்தகத்தை வந்து நீங்க மாசத்துக்கு உங்களால எவ்வளவு உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைச்சிருச்சு இல்லையா, ஒரு நாளைக்கு 100 ரூபா உங்களுக்கு மிச்சமாகுதுன்னா மாசத்துக்கு 10 புத்தகம் நீங்க யாருக்காவது அனுப்பிச்சிடணும், அல்லது நன்கொடையாவது போட்டு விட்டுறணும். என்னது இப்ப என்னன்னா, லைக் வந்து இருக்கிற மாணவர்கள் கிட்ட நீங்க எல்லாமே கிளாஸ் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அவங்கள வச்சு இப்ப நான் இருக்கேன், இப்ப நான் முடிச்சிட்டேன், படிக்க வேண்டியதான் படிச்சு முடிச்சிட்டேன் அப்படின்னா அடுத்த லெவல் ஆஃப் படிப்பு என்னன்னா அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு போறதுதான். அடுத்தவங்களுக்கு நான் சொல்றதுதான் என்னுடைய படிப்பு. எப்படி பேசுறேன்றது ஒரு ட்ரைனிங், அவங்க கிட்ட நான் எப்படி அணுகுறேன்றது ஒரு ட்ரைனிங். இதெல்லாம் வந்து நீங்க சொல்ல மாதிரி படிப்படியா தான். எடுத்த உடனே இப்ப நீங்க பேசுற அளவுக்கு இப்ப நீங்க 25 வருஷமா இருக்கீங்க, ஒரு சில விஷயம்லாம் அடிச்சு ஆணியில் அடிச்ச மாதிரி பேசுறீங்க பாருங்க. எனக்கு இன்னும் அது ஸ்டேட்மெண்டே வர மாட்டேங்குது. அது மாதிரி ஒரு கோர்வையா பேசுறதுக்கே இன்னும் வர மாட்டேங்குது. அது எடுத்த உடனே மூளையில போட்டு வைக்கணும். கேள்விக்கு மூளைக்கு பயிற்சி கொடுத்து மூளையில மூளையில போட்டு அடிச்சு ஏத்தணும், மண்டையில ஏத்தணும். பட்டு பவருங்க. சித்தர்கள் வந்து மூலிகை வைத்தியம் சொல்லியிருக்கான்னு சொன்னேன். வயிற்று பிழப்புக்காக சொல்ற வைத்தியம் என்பது வேறு. நீர் மருத்துவம் வந்துட்டு அங்க மருந்தே கிடையாது. நீர் மருத்துவம். நீர் மருத்துவத்தை எப்படி வியாபாரம் பண்ணுவாரு? வள்ளுவர் ஒரே போட்ட மருந்தனை வேண்டவே வேணாம்னு சொல்லிட்டாரு, அவ்வளவுதான். மருந்தே வேணான்ட்டாரு. அப்புறம் அதுக்கு கீரை எதுக்கு, காய் எதுக்கு, கீரை எதுக்கு, காய் எதுக்கு, கனி எதுக்கு, மருந்து எதுக்கு, மாத்திரை எதுக்கு, லேக்கியம் இருக்கு, சூரணம் எதுக்கு, எதுக்கு அதெல்லாம்? அப்ப இதெல்லாம் யாரு? இப்ப சூரணம் சாப்பிட்டு நல்லாகும். ஜெகனுக்கு சொல்றது புரியும். அப்போ இந்த ஒரு குறளுக்கு அவரை எதிர்த்து எத்தனை பேர் வந்திருப்பாங்க இந்த ஒரு குறளுக்கு? அதனாலதான் புலவர்கள் யாரையும் ஏத்துக்கல. அதனாலதான் எந்த மந்திரியும் பக்கத்தால வச்சுக்கல. திருட்டு பயலுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே திருவள்ளுவர் வச்சுட்டு நம்ம வியாபாரம் கெட்டு போயிரு, திருவள்ளுவர் வச்சோம்னா நம்ம அரசாங்கமே ராஜாவை உட்காந்து ஏமாத்திட்டு இருக்க முடியாது சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டாருன்னு, இவர் வச்சிருந்த விட எல்லாரும் அறிவாளி ஆயிடுவாங்க. எல்லாரும் அறிவாளி ஆயிட்டு நமக்கு நம்ம சீட்ல இடம் இல்லைன்னு சொல்லிட்டு அவரை துரத்தி விட்டாங்க திருவள்ளுவரை. அதாவது எந்த ஒரு தேடுதல், எந்த ஒரு சயின்ஸும் பாத்தீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன், அந்த நாட்டுக்கு ஏத்த மாதிரி அவங்களோட அறிவியல தேடுதலை வந்து வளைஞ்சு கொடுத்துப்பாங்க. ஏன்னா அவங்க தானே அதுக்கு நிதி கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த கண்டுபிடிச்சிட்ட பிறகு வெளியே விடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த நாடு வெளியே விட மாட்டாங்க. ஆனா நம்ம இந்தியா மட்டும்தான் அந்த சுதந்திரமே கொடுத்தது.
அதாவது நீ நிதி கொடுக்கலாம், அதோட நீ பேசக்கூடாது, என்னுடைய ஆராய்ச்சிக்குள்ள நீ வரக்கூடாது. ஆனா மிச்ச கண்ட்ரில அப்படி கிடையாது. நான் நிதி கொடுத்தேன்னா கண்டுபிடிச்ச பிறகு அது நான் தான் டிசைட் பண்ணுவேன். கண்டுபிடிச்சது நீயா இருந்தாலும் நான் தான் டிசைட் பண்ணுவேன், அது வெளியே விடணுமா விடக்கூடாது. ஆனா இந்தியால அப்படி கிடையாது. இந்தியால அப்படி இல்லை, யாருக்கு வேணா சொல்லிக் கொடுக்கலாம். அதனாலதான் ஜெகதீஷ் சந்திர போஸ் என்ன பண்ணாரு தெரியுமா? ஜெகதீஷ் சந்திர போஸ் அவர் தான் வந்து ரேடியோ டிசைன் பண்ணது அவர் தான். அதுக்கப்புறம் எல்லாம் அதுல இருந்து திருடிட்டு போனாங்க. அவர் வந்து எந்த காப்புரிமை வாங்கவே இல்லை. எந்த காப்புரிமை, நாங்கள் கண்டுபிடித்தது அறிவு என்பது அனைவருக்கும் பொருந்தும், அனைவருக்கும் பொதுன்ட்டாரு ஜெகதீஷ் சந்திர போஸ். அறிவு என்பது அனைவருக்கும் பொது அப்படின்ட்டாரு. சரி, இப்ப எதாவது பாடம் படிக்கலாம், 9ஆம் பாடம் படிக்கலாங்களா? கேக்குதா? படிக்கலாங்க. 9ஆம் பாடத்துல நேத்து பாருங்க, நேத்து தொடர்ச்சி இருக்குது, 9ஆம் பாடம் தொடர்ச்சி. பிஜு படிங்க பிஜு, நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். இந்த பேஜ் நம்பர் 94ங்களா? 92 அனுபந்தம் 98 ஒருவர் சைவமாக நினைத்த பின்பு பாருங்க, கொல்லானை புலானை மறுத்த திருக்குறள் நினைத்த பின்புதான் நீருணவு பயிற்சி எடுத்துக்கொள்ள முடியும் என்பதை நான் இங்கு நினைவூட்ட விரும்புகிறேன். நான் அசைவ குடும்பத்தில் பிறந்தவன். ஆகவே என்னை போலவே எல்லோரும் நீருணவுக்கு வர முடியும், வாழ முடியும். அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த கென்னடி அவர்கள் நாடு உனக்கு என்ன செய்தது என்று கேட்காதே, நீ நாட்டுக்கு என்ன செய்தாய் என்று சிந்திக்கவும் என்று கூறியதாக படுத்திருக்கிறேன். இந்த வார்த்தைகளையே நான் சிறிது மாற்றி எழுதுகிறேன். உலகம் உனக்கு என்ன செய்தது என்று நீ கேட்காதே, நீ உலகத்திற்கு என்ன செய்தாய் என்று சிந்திக்கவும் என்பது சற்று மேலான சிந்தனையாக இருக்கும் என்று எனக்கு தோன்றுகிறது. பிறந்தபோது நாம் நம்முடன் கொண்டு வந்தது இந்த மனித உடலை மட்டுமே. அது 5 அறிவு உடையதாய பசியுடன் தாய்ப்பாலை விரும்பி பருகும் அசைவ உணவு பழக்கம் உள்ளதாக பிறக்கிறது. உயிர்களின் உற்பத்தி சரித்திரத்தில் ஓரறிவு கொண்ட தாவரம் முதல் ஆறறிவு கொண்ட மனித இனம் வரை மிகவும் பலம் குறைந்த நீண்ட நாள் உதவியை நாடக்கூடிய பிறவி மனித பிறவிதான். ஒரு ஆட்டுக்குட்டி கூட பிறந்தவுடன் நடமாடக்கூடியது. மனித குழந்தை இந்த திறமை பெற வருடங்கள் ஆகின்றன. ஆனால் இந்த மனித உடல் தகுந்த யோக முறை பழக்கங்களினால் பிறந்ததிலிருந்து சுமார் 15 முதல் 20 வருடங்கள் விண்வெளியிலிருந்து சக்தியை பெற்று ஒரு மினியேச்சர் யூனிவர்ஸாக நாம் வாழும் அண்டத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய அதன் பிரதி பிம்பமாக மாறக்கூடிய சக்தியை உள்ளடக்கி பிறக்கிறது. ஒவ்வொரு யோகியும் ஒரு காஸ்மிக் இன்ஜின். விண்வெளியிலிருந்து சக்தியை பெற்று உலகில் நடமாடக்கூடிய ஒரு அபூர்வமான இயந்திரம். இந்த இயந்திரம் அறிவுபூர்வமானது என்பது இன்னும் விசேஷம். இந்த நிலையை மனிதன் அடையும் போது வாழ்க்கையில் முதல் முறையாக அவன் உலகத்திற்கு உபயோகமாக மாறுகிறான். அவன் உலகத்திலிருந்து பெற்று கொள்வதை நிறுத்திவிட்டு உலகத்திற்கு கொடுக்க ஆரம்பிக்கிறான். அவன் கொடுப்பது நல்ல கல்வியும் சிறந்த பிள்ளை பேரும் ஆகும். இதுவே இந்தியாவின் மிக மதிப்பு மிக்க பிரஸ்தான திரயம். பிரம்மசூத்திரம், உபநிடதங்கள், பகவத்கீதை உலகத்திற்கு கொடுத்துள்ள செல்வமாகும். குரல்
பெரும் அவற்றுள் யாம் அறிவது இல்லை. அறிவு அறிந்த மக்கட்பேறு அல்ல பிற. அறிவறிந்த ஆங்கிலத்தில் மக்கட்பேறு உண்மையான பேரு. ஹீலிங் வித் ஆங்கிலத்தில் ஹீலிங் வித் மைண்ட் பவர் என்ற புத்தகத்தை ரிச்சர்ட் ஷேம்ஸ் எம்டி ஒரு டாக்டர் என்பவரும், சக் ஸ்டர்ன் எம்எஸ் பிஹெச்டி ஒரு ஹிப்னாட்டிஸ்ட் என்பவரும் சேர்ந்து எழுதி இருக்கிறார்கள். அதிலிருந்து முக்கிய பகுதிகளை எடுத்து எழுதி அதன் தமிழ் மொழி பெயர்ப்பையும் கீழே தருகிறேன். Page 156. The person interested in holistic health will consider the quality of the air and water he or she takes in on a daily basis. They are an important part of your diet. உடலோடு உள்ளமும் சேர்ந்து ஆரோக்கியத்தை பெற விரும்புவோர் தான் சுவாசிக்கும் காற்றையும் குடிக்கும் நீரையும் கவனத்துடன் பரிசீலித்து உட்கொள்வார்கள். அவை உங்கள் உணவில் முக்கியமான பகுதியாகும். Page 159. It is no wonder then that yoga has existed for thousands of years. It is a complete holistic system of exercise. Besides limbering up the body, it emphasizes self-exploration and relaxation. யோகம் பல ஆயிரம் ஆண்டுகளாக இருந்து வருவது பல ஆயிரம் வருடங்களாக இருந்து வருவது ஆச்சரியமல்ல. இது மனதுக்கும் உடலுக்குமான முழுமையான ஒரு பயிற்சி. உடலுக்கு பயிற்சி கொடுத்தவுடன் மட்டும் நிற்காமல் யோகம் சுய ஆராய்ச்சியையும் பூரண ஓய்வையும் தருகிறது. உடலும் மனமும் கூடிய முழு ஆரோக்கியத்திற்கு இது ஒரு பூர்ணமான மார்க்கமாக விளங்குகிறது. Page 172. Yoga provides the highest quality physical conditioning on one level, a deep psychological relaxation on another, and on a third level, the means for getting more in touch with the universe through getting in touch with oneself. Anything we do which helps on all three levels is like a jewel in our lives. யோகம் 3 வழிகளில் உதவி செய்கிறது. முதலாவது, மிக உயர்ந்த உடல் நலத்தை அது தருகிறது. இரண்டாவதாக, ஆழ்ந்த மன ரீதியான ஓய்வை அது தருகிறது. மூன்றாவதாக, யோகம் ஆத்மாவுடன் தொடர்பு கொண்டு இருப்பதால் அண்டவெளியுடன் அதிக தொடர்பு கொள்ள நமக்கு உதவுகிறது. இவ்வாறு 3 வகையில் நம்மை முன்னேற்றம் யோக பயிற்சி நம் வாழ்வில் ஒரு ரத்தினத்திற்கு சமமாகும். Page 175. Total reliance on pills, potions, medicines or herbal cures merely perpetuates the problems by suppressing the symptom. மாத்திரைகள், மருந்துகள், மூலிகை வைத்தியங்கள் ஆகியவற்றை முழுக்க நம்பி இருப்பது தவறு. அந்த நம்பிக்கையும் பழக்கமும் நோயின் அறிகுறிகளை மறைத்து வைத்து நோயை அதிகமாக்குவதில் ஈடுபடுகின்றன. Page 176. The more you explore yourself in the light of what is contained in this book, the more of a feeling you will get for how to respond should illness come your way. There is great beauty and freedom in being your own doctor, therapist, master. By accepting who you are and what you are, you can move more and more towards total well-being. இந்த புத்தகத்தை புரிந்து கொண்டு நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நோய் வந்தால் எப்படி எதிர்கொள்வது என்று உணர்ச்சியை நீங்கள் அடைவீர்கள். நீங்களே உங்களுக்கு வைத்தியராக இருப்பதில் பெரிய அழகும் சுதந்திரமும் உள்ளன. நீங்கள் யாராக இருக்கிறீர்கள், என்னவாக இருக்கிறீர்கள் என்று உணர்வதன் மூலம் முழுமையான ஆரோக்கியத்திற்கு அருகில் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் நெருங்கி கொண்டு இருப்பீர்கள். நான் எழுதும் குறிப்பு. ஒரு டாக்டரும் ஒரு மனோதத்துவ நிபுணரும் சேர்ந்து கொடுத்துள்ள மேற்படி கருத்துக்கள் உணவில்லாமல் வாழும் கலை யோக முறை என்று இந்த புத்தகத்திற்கு பொருந்தும். இதை கற்பதால் ஏற்படும் நன்மைகள் இவை தெரிவிக்கின்றன. மனதின் பூர்ண ஒத்துழைப்புடன் தான் ஒரு மனிதன் நீர் உணவில் நிலைக்க முடியும்.
இந்த கலையை கற்காவிட்டால் எதை நாம் இருக்கிறோம் என்பதை கீழே விளக்குகிறேன். தற்போதைய பல்கலைக்கழகங்களில் இப்போது சொல்லிக் கொடுக்கப்பட்டது ஆனால் கொடுக்கப்படாத மிகவும் பழமையான இப்போது சொல்லிக் கொடுக்கப்படாத கொடுக்கப்படாத கல்லூரியில் இது கிடையாது. இப்போது கொடுக்கப்படாத ஆனால் மிகவும் பழமையான பாரதத்தால் பல ஆயிரம் ஆண்டுகளில் வளர்க்கப்பட்ட 3 முக்கியமான அறிவுத்துறைகள் பின்வருமாறு: வாஸ்து சாஸ்திரம், ஜோதிட சாஸ்திரம், மந்திர சாஸ்திரம். வாஸ்து சாஸ்திரம் சுமார் 15,000 வருடங்கள் பழமையானது. ராவணனின் மாமனாராகிய மயனால் அவருடைய பிரணவ வேதம் ஐந்திரம் என்ற புத்தகங்களில் விளக்கப்பட்டுள்ளது. இது ஜோதிடத்திற்கும் மந்திர சாஸ்திரக்கும் மூல நூல் ஆகும். பொதுவாகவும் சுருக்கமாகவும் சொன்னால், வாஸ்து சாஸ்திரம் அண்டவெளியின் இயற்கை அமைப்பை ஆராய்ந்து அதற்கு ஒத்தபடி கட்டிடங்களும் நகரங்களும் கட்டப்படுவதை பற்றிய ஆராய்ச்சி என்று சொல்லலாம். கோவில்கள் மனித உடல் படுத்திருப்பது போன்ற நிலையில் சிற்பிகளால் கணக்கிடப்பட்டு கட்டப்பட்டன. மயன் இயற்கையை அறிந்து தமிழ் மொழியிலிருந்து கட்டிடவியல் வரை ஒரே இலக்கணத்தின் கீழ்கொண்டு வந்திருப்பது இதுவரை நாம் முழுவதும். ஜோதிட சாஸ்திரம் வாஸ்து சாஸ்திரம் அடிப்படையாக கொண்டது. ஒரு குழந்தை பிறக்கும்போது கோள்களும் குழந்தைகளின் லக்னமும் ராகு கேது நேர்கோட்டின் இருபுறமும் ஏறக்குறைய சமமாக அமைந்திருந்தால் அது நல்ல ஜாதகமாகும். இந்த அமைப்பு வருடத்தில் 10 மாதங்களில் இருப்பதில்லை என்பதை எந்த பஞ்சாங்கத்தையும் பார்த்து யாரும் அறிந்து கொள்ளலாம். ஆகவே 12 மாதங்களில் சுமார் 10 மாதங்களில் பிறக்கும் குழந்தைகள் நல்ல ஜாதகத்துடன் பிறக்க முடியாது. சரி, அப்படியே வச்சுக்க. போதும். இதுல கேள்வி கேட்கலாம். இதை அப்படியே வச்சுக்க. நாளைக்கு இது மாதிரி தொடரலாம். இதுல கேள்வி கேட்கலாம். நீங்க இப்ப எவ்வளவு ஒரு விஷயம் அதுல எவ்வளவு கடந்து வந்திருக்கோம். காற்று அது ஒரு ஆணோ பெண்ணோ முதல் தான் சுவாசிக்கும் காற்றையும் நீர், அதுதான் முதல் அடிப்படை. அப்ப வாஸ்து சாஸ்திரம் சோதிடத்துல ஏற்பட்ட குறைபாடல் சரி பண்ணிட்டு போயிடும். உடம்பே கோயிலா மாறுகின்ற பொழுது அதனால சோதிட சாஸ்திரத்தில் நோய் வரும் மரணம் வருவதெல்லாம் பொய் எத்தனையும் வராது. ஏன்னா பூமி நிலநடுக்கத்தை அடிப்படை கொண்டது. எந்த சாஸ்திரம் இங்கே வேலை செய்யாது. ஆக சுத்தப்படுத்துகின்ற கூட இந்த பூமி நிலையற்றது. அதனாலதான் ஜோதிடமா நிற்காது. பூமி நிலையற்றது. பூமி கடுமையான மழை, கடுமையான காற்று, பஞ்சபூதங்கள் அழியக்கூடியது. அதை இந்த ஜோதிடம் பேசவே கூடாதுங்க. பூமிக்கு பொருந்தாது. ஏன்னா இயற்கை ஆற்றலை பூமி அழிச்சிடும். பூமியை ஒரே அடி அடிச்சுட்டு போயிடும். அதனால எது பொருந்தாது? ஜோதிட சாஸ்திரம் எதுவும் பொருந்தாது. மழை விட்டு வாங்க, காற்று விட்டு அடிக்கும், நிலநடுக்கம் அடிக்கும். அடிக்கிறப்ப எல்லாம் உடஞ்சி தூளா போயிடும். உடஞ்சி தூளா போயிடும். அப்போ இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அப்போ ஒரே வழி, நீங்கள் நீர்பயிற்சி செஞ்சு தான் தப்பிச்சுக்கணும். அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அது பூமியில வேலைக்கு ஆகாது. அதாவது விண்வெளிக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். விண்வெளியில் உட்கார்ந்து தான் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணணும். அங்கே விண்வெளி அழிய போறதில்லை. விண்வெளி அழியாது. விண்வெளி அழியாது. அழியாத நிலையில் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணணும். நீ பூமியில் உட்காந்து பண்ற, விண்வெளிக்கு போச்சுன்னா விண்வெளி அழியாது. அங்க இருக்கிற கோள்களும் அங்க இருக்கிற பாறைகளும் தான் மோதிக்குமே தவிர விண்வெளி வெட்டவெளி அழியாது. இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, மேல விண்வெளி ஆராய்ச்சி மையம் இருக்குது. அங்க எந்த சேதாரம் நடக்கிறது இல்லை. நிலநடுக்கமோ பூகமோ மழையோ காற்று நீர் எதுவும் இல்லை. அது வேக்கம்ல இருக்கிறதுனால எந்த பாதிப்பும் இல்லை. அதுக்கு உதாரணம் இப்ப கேட்கலாம். விண்வெளி மையத்துக்கு எந்த சேதாரம் இல்லை. விண்வெளி மையத்துக்கு ஏன்னா அது பூமியிலே இல்லை. அது இப்ப புரியுதா கேசவன்? சேதாரம் இல்லைன்னு எப்படி நீங்க சொல்றீங்க? எனக்கு புரியலங்க. பூமியில இருக்கிற மாதிரி எந்த பாதிப்பும் வரலாம் இல்லையா?
அதெல்லாம் மோதாது, அதெல்லாம் எங்கேயோ பல கோடி அண்டத்துக்கு அப்பால கிடக்குது அதெல்லாம். அதெல்லாம் சின்ன சின்ன கோள்கள், அதெல்லாம் ஒண்ணு, இதெல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு போயிடுறாங்க. இது வரைக்கும் எந்த சேதாரமும் இல்லை. 80 ஆண்டு ஆச்சு, 70 ஆண்டு 80 ஆண்டு ஆச்சு செயற்கை விண்வெளி. அதை விண்வெளியில் வீடு கட்டி இன்னைக்கு 80 குறைஞ்ச வச்சு 50 ஆண்டுன்னு வச்சுக்கலாம். 50 ஆண்டு அது பெருசாயிட்டே போகுது. கட்டடம் நாளுக்கு நாள் பெருசா போகுது. நாலு கட்டடம் இப்போ ரஷ்யாவும் அமெரிக்காவும் சேர்த்து தான் கட்டினாங்க. இப்போ 50 வருஷமா ஆகிப்போச்சு. பாருங்க அது எத்தனை வயசுன்னு பாருங்க. கிட்டத்தட்ட அதை கைவிட போறாங்க. புதுசா நீ கட்ட போறாங்க. புதுசா நீ கட்ட போறாங்க. இந்த மாதிரி விண்வெளியில இந்த மாதிரி தான் மிதவை அது மிதந்துட்டு தான் இருக்குது. அதனால எந்த பாதிப்பும் இல்லை. அது என்ன பழசா போச்சுன்னு சொல்லுவாங்க. பழசானா தூக்கி எறிகிறோம்ல, அதே மாதிரி தான். அப்படி கழட்டி விட்டுற வேண்டியதுதான். அது கழட்டி விட போறாங்க, முடிவு பண்ணிட்டாங்க. அனிமே இப்போ ரஷ்யாக்காரன் தனியாக கட்டுறான், அமெரிக்காரன் தனியாக கட்ட போறோம்னா கட்ட ஆரம்பிக்கல. ஆனால் சைனாக்காரன் கட்ட ஆரம்பிச்சுட்டான். அவன் கட்டி மேலே குடியே போயிட்டான். அவன் குடி போயாச்சு. 6 எப்படி சுனிதா அப்படி தங்குற மாதிரி அவன் தனியா, அவன் தனியா, நீ சைனாக்காரன் தனியா. அப்போ இவங்களும் கட்ட போறாங்க. யாரு? இஸ்ரோ இந்திய சார்பில் தனியா விண்வெளி மையம் கட்ட போறாங்க. விண்வெளி வீடு. என்ன வீடு? விண்வெளி வீடு. அங்கதான் நம்மள குடி போக போறோம். அதே மாதிரி நாமளும் கட்டிக்கலாம். எலன் மாஸ்க் நல்லா முயற்சி பண்றான். அவனுக்கு இந்த யோக முறை தெரியாம ஒண்ணு பரிணாமம் தெரியாம ஒண்ணும் பண்ணக்கூடாதுங்க. சும்மா ஆளை வச்சு பண்ணிட்டு இருக்கிறான். பசி இருக்குது, தாகம் இருக்குது. இது என்னடா அறிவு கட்டத்தனமா பண்ணிட்டு இருக்கிறான். அந்த ஏன்னா அவனுக்கு இது தெரியல. அந்த அறிவு கட்டத்தனம் சொல்ல முடியாது. நம்ம இந்த மாதிரி பரிணாம அறிவியல் டார்வின் ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கிற மாதிரி நாம ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கோம். அவனுக்கு போய் சேரல. அதுக்கு தான் கத்துற உங்ககிட்ட எல்லாத்திட்டையும் போய் சேரட்டும் போய் சேரட்டும் அப்படிங்கிற. நீங்க தான் முயற்சி எடுக்கணும். நீங்க என்ன பண்ணணும், இந்த குழுவோட சேர்த்து விட்டுருங்க. உங்க வாட்ஸ்அப் குழுவுல போங்க. நீங்க ஏதோ வாட்ஸ்அப்ல நீங்க ஒத்த எண்ணி வச்சுட்டு இருக்கணும், எந்த பயனும் இல்லை. நீங்களாவது என்ன பண்ணணும், எல்லாத்துக்கும் அனுப்பணும். அல்லது நீங்க என்ன பண்றீங்க, ஒரு இந்த மாதிரி நீர் மருத்துவம் நீங்க என்ன பண்றீங்க, நீர் மருத்துவ குழு நீங்க ஒன்று ஆரம்பிங்க. ஆனா அதுல போட்டுருங்க, நான் என்ன கொடுக்குறேனோ அதுக்கு அதுல போட்டுருங்க. அவங்க பார்த்துட்டு போறாங்க. நீங்க ஏன் பேசிட்டு இருக்கிறீங்க? எளிமையான வேலை பண்ணணும். என்னது, நீங்க ஏன் பேசி தேவையில்லாத நேரம் விரயம் பண்றீங்க? இந்த வகுப்புல கலந்துட்டீங்க இல்லையா, அவ்வளவுதான். இதுல பேசுறது அப்படின்னு நான் பதிவு பண்ண போறேன், உங்களுக்கு அனுப்ப போறேன். தூக்கி உங்க குழுவில் போட்டு அவன் பார்த்துட்டு போறான். இப்படித்தாங்க பரவும். ஒவ்வொரு இடம் நீங்க விளக்கிட்டு இருந்தீங்கன்னா மண்டை உடைச்சு போயிருன்னா. நானே மண்டை நான் வந்து பேசி 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 எனக்கு இது பழக்கப்பானம் காட்டி எனக்கு இதே வேலை. உங்களுக்கு இதுதான் வேலையா? உங்களுக்கு யோசனை பண்ணி உங்க யோசனை பண்ணி பாருங்க. இருக்கிறத ஒரு ஆளு எளிமைப்படுத்துங்க. இப்ப நான் ஜாட்ஜிபி தினம் சாட் ஜிபின்னு ஒன்று இருக்குது. அதுல போய் தினம் போய் கேள்வி கேளுங்க. அதுல செய்திக்கு ஏத்திக்கிட்டே இருக்கு. நம்ம லிங்க் அப்படி போட்டு விட்டுருங்க. அதுல ஏறிக்கும். நம்ம லிங்க் எல்லாம் ஏற்றி விட்டுருங்க. இப்ப வந்து ஒரு லிங்க் இருக்கு இல்லையா, நம்ம யூடியூப் லிங்க் இருக்குது, 942 இருக்குது, குழு இருக்குது. அப்படி அதை பதிவு பண்ணிட்டு அவன் ஏத்தி படிச்சுட்டு போறான். அவன் பார்த்துக்குவான். நம்ம எளிமைப்படுத்தணும். என்னது எளிமைப்படுத்துற வழி சொல்லுங்க. நான் என்ன பண்ணணும், நான் எளிமைப்படுத்திட்டேன் இருக்கிறேன். நான் வந்து இப்ப பாருங்க, ஸ்வீடன்ல இருந்து ஒருத்தர் அனுப்பிச்சிருக்காரு. அவர் உடனே அவர் தேடி இருக்காரு. எல்லாம் ஃபேஸ்புக்கில் எடுத்து போடலாம். அதுல போட்டு எடுத்து லிங்க் கொடுக்குது. உணவு இல்லாமல் வாழ முடியுமா? முடியும். எப்படி வாழ முடியும்? ஃபேஸ்புக்ல என்னென்ன சாப்பிடணும்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதுல அதை பார்த்துட்டு எனக்கு அனுப்புறாரு. எங்க ஸ்வீடன்ல இருந்து ஒருத்தர் அனுப்புறாரு எனக்கு. அவரு முறையா பணம் கட்டிட்டு வரேன்னு இருக்காரு. வரப்போறாரு அவரு ஸ்வீடன். ரொம்ப அற்புதமானது. ஸ்வீடன்ல ஒரு தமிழ்நாட்டுக்காரர் இருக்காரு அப்படிங்கிறது. அதான் ஸ்வீடன்ல கிடைச்ச மாதிரி இப்ப வந்து நீங்க சிங்கப்பூர்ல இருக்கீங்க, இன்னொருத்தர் கனடால இருக்காரு. ரவி பெருமாள் வந்து அமெரிக்கா இருக்கிறது. திடீர்னு ஒரு வாரம் காண போறாரு. என்ன பண்றாரு, ஏது பண்றாரு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இந்த கனடா அம்மையார் மட்டும், ரஜினி மட்டும் வர்றாங்க. அவங்களும் வந்துடுறாங்க. எப்படி வாரத்துல 6 நாள் 5 நாள் வந்துடுறாங்க. அவங்களும் விட்டா அவங்களுக்கு பாருங்க, அவங்க எவ்வளவு பிரச்சனை. கணவனுக்கு வந்து ரத்த புற்றுநோய் இருக்குது. வீட்டுக்காரன் சொன்னா கேட்க மாட்டேங்கிறாரு. அதை ஒன்றும் கவலைப்படாதீங்க, கடைசியில வரும், அப்ப நீங்க காப்பாத்துக்கின்றானு. இப்ப மனைவிக்கு தெரிஞ்சு போச்சு கணவனை காப்பாத்துறது எப்படின்னு. ரத்த புற்றுநோயில ஒண்ணும் கிடையாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. ரத்த அடர்த்தியே குறைஞ்சு போயிடும். ரத்த அடர்த்தி குறைஞ்சாவே ரத்த புற்றுநோய் வரும். ஆகாரம் திருட்டே இருக்கிறான் பாருங்க. ஏங்க தின்னுட்டு இந்த ரத்தம், அதாவது திங்க ரத்தம் அழுகி போயிருது. என்னது, ஒண்ணும் இல்லை. ரத்தம் அழுகி போச்சுன்னா 1 லட்சம் நோய் வரும். என்ன யாருக்காவது புரியுதா? புரியுதுங்கய்யா, புரியுது. அதாவது அந்த சுகர்ல இருந்தா நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே வந்து ரத்தம் அழுகிறதுனாலதான் வராது நோய் தான். அது சொரியாசிஸா இருக்கட்டும் சரி, புத்துநோயா இருக்கட்டும் சரி, லைக் வந்து எதுவா இருந்தாலும் உலகத்துல என்னென்ன நோய் இருக்கோ அது எல்லாமே ரத்தத்தை அசுத்தமாகறதுனாலதான் வருது.
அவ்வளவுதான் ஐயா, வேற ஒண்ணும் இல்லைங்க. இதுக்கு என்ன? அதனாலதான் இது இது வந்து அதனால நம்ம நல்லாயிட்டு நல்லா இப்ப நமக்கு நல்லா ஆகுறாங்க. நல்ல இப்ப நம்மகிட்ட இருந்து விடுதலை ஆகுறவங்க நல்லாயிட்டு தான் விடுதலை ஆகுறாங்க. அது ஒரு பெரிய பாயிண்ட். அவங்க திருப்பி வர வேண்டாம், அவங்க திருப்பி பணம் தர்றதில்ல, அதெல்லாம் இருந்துட்டு போட்டு அவன் போறப்ப என்ன நல்லாயிட்டு போயிடுறான். என்னது நல்லாயிட்டு போகுது. நல்லாயிட்டு போயிட்டு யாருக்கும் திருப்பி சொல்லி தர்றது போகும்போது இல்ல. நல்லாயிடுறாங்க. அந்த யோகியது வராது இல்ல. அவன் நல்லாயிடுறான். அவனுக்கு என்ன பண்றான், தொடர்ந்து இதுல வந்து நம்ம கவனிக்கணும். தொடர்ந்து கவனிச்சா தானே அந்த அந்த புரிதல் வரும், பிறகு சொல்லித்தர முடியும். அதுவும் வர்றதில்ல. அப்ப என்ன ஆகி போச்சுன்னா, அவன் மட்டும் சுயநலம். அவனுக்கு அந்த சுயநலம் ரொம்ப கொடூரமானதுங்க ஐயா. நீங்களே தொடர்ந்து வர்றீங்கன்னா இதெல்லாம் மீறித்தான் வந்தாகணும். உங்க மனதை வந்து நல்லபடியா திருப்பி இது உலகத்துக்கு கொண்டு போகணும் எண்ணம் இருந்தா தான் செய்ய முடியும். இல்லாட்டா ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப ஆரம்பத்துல இருந்தவங்கள காணுமே. ஆரம்பத்துல எத்தனை பேர் இருந்தாங்க, எங்க போனாங்க? விஜயகாரை காணோம், பிரார்த்தனாவை காணோம், நிறைய பேர் பெண்கள் 2 3 பேரை காணோம், எல்லாம் ஓடிட்டாங்க பாருங்க. அப்ப அவங்களால உலகத்துக்கு நன்மை செய்ய முடியாது. அவங்களால உலகத்துக்கு நன்மை செய்ய முடியாது. அவங்க யாரையும் காப்பாற்றவும் முடியாது. வேணா அவங்கள காப்பாத்தி ஆஃப்லைன்ல கேட்டுட்டு இருப்பாங்கய்யா. ஆஃப்லைன்ல கேட்டுட்டு இருப்பாங்க, யூடியூப்ல கேட்டுட்டு இருப்பாங்க எல்லாரும் கண்டிப்பாக. கேட்டு போறாங்க. இப்ப என்ன அதனால என்ன நன்மை உனக்கு? கேட்டு நீ என்ன பண்ண போற? கேட்கற நீ தானே வளமை அடைவாய். என்னது உனக்கு மட்டும்தான் அது பயன், உனக்கு மட்டும் மழை பெய்யணுங்கிற. இப்ப நீங்க எதுக்கு வர்றீங்கன்னா எப்படியாவது கொண்டு அந்த போகணும்னு புத்தகத்துல நினைக்கிறீங்க இல்லையா? அது சரியா அந்த தப்பா புத்தகத்துல இப்ப சொல்லியிருக்கு இல்லைங்களா, ஆ நாட்டுக்கு நீ என்ன செய்தன்னு யோசின்னு கென்னடி சொன்னத இவர் வந்து உலகத்திற்கு நீ என்ன பண்ணன்னு சொல்லி யோசிக்க சொல்லிக்கிறார். அப்ப அது இன்னும் மிக சிறந்த ஒரு நீ உலகத்துக்கு என்ன செய்ய போற? நீ பிறந்துட்டே இல்ல, நீ கத்துட்ட கலை உலகத்துக்கு சொல்லித்தர வேண்டாமா? எவ்வளவு பெரிய விஷயம் அது. அதுக்கு வந்து நீங்க வந்து இப்ப சுயநலவாதம் தானே அது. இப்ப கத்துட்டு போறாங்க, ஏதோ நண்போட கொடுக்குறாங்க, சரி. அதுக்கப்புறம் ஏன் சும்மா இருக்கிற நீ அப்படின்ற நேரத்தை வந்து சுயநலம் எதுக்கும் பயன்படாதுங்க. நீங்க வந்து ஒரு வைரவாள் இருக்குதுன்னா அந்த வைரவாளை வந்து சரியான தொழில்நுட்பத்துக்கு நீங்க பயன்படுத்தணும். நீ பெற்ற அறிவை இந்த உலகம் உருப்பட வேண்டும். அதான் நாடு உனக்கு என்ன செய்தது, அது மாதிரி அதை விட நம்ம உலகத்துக்கு என்ன செய்தது, அதெல்லாம் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இப்ப நீங்களாம் வர்றீங்கன்னா இதுதான் நமக்கு தொழில், இதுதான் மிச்ச நேரம் உங்களுக்கு இதுதான். சரிங்களா? அப்படி பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்குது, 7 மணி தானே. அதனால முயற்சி பண்ணுங்க. அப்புறம் என்ன பண்ணிக்கலாம்னு பாருங்க. நீங்க 12 பண்ணி இப்ப என்ன பண்ண, இந்த 5 வகுப்பையும் வச்சுக்கலாம். தனிப்பட்ட முறையில் யாராவது வகுப்பு கேட்டாங்கன்னா அது நான் பண்ணிக்கிறேன். அது கூகுள் மீட்ல போய் பதிவு பண்ணிக்கிறேன். இப்போ அது ஒரு வாய்ப்பு. நீங்க யாராவது நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு கூகுள் வகுப்பு அனுப்புவாங்க, நீங்க போட்டு 10 நிமிஷம் உரையாடல் பண்ணலாம்னா அதுவே ஒரு பதிவு பண்ணி போட்டு விட்றலாம். யாராவது நோய் சந்தேகம் கேட்குறாங்க, அவனுக்கு லிங்க் அனுப்புறேன். அவங்க டிஸ்கஸிங், என்னது ஆலோசனை, கவுன்சிலிங். அவங்களுக்கு 3000 ஃபீஸ் வச்சிருக்கேன். 3000 போட்டல, யார் வந்தாலும் 3000 கட்டிட்டு உள்ள வந்து ஃபீஸ் ஒரு இடம் கவுன்சிலிங் ஃபீஸ் புத்தகத்தை அனுப்பிச்சு விட்டுறலாம். அவங்க கவுன்சிலிங் அவங்க அதுக்கப்புறம் அவங்க 30 நாள் தொடர்ந்து வரலாம். அதுக்கப்புறம் வேணும் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணலாம், அது அவங்க விஷயம். ஒரு தினேஷ்குமார் வந்தார், 5000 கட்டார், மாதிரி ஒரு 1000 கட்டியிருக்காரு. என்னன்னு காரணம், அவர் உடம்பு நல்லாயிட்டு ஒரு 5 கிலோ 6 கிலோ குறைஞ்சிது. அப்புறம் ஐஐடியில் படிக்கிறார், திடீர்னு வரவே காணும். அது மாதிரி தொலைபேசி வந்துச்சு, வர்றீங்க ஏன் வெளியூர் இருக்கிறேன்னாரு. வரணும் அவங்களுக்காக தான். அப்போ இப்போ என்னன்னா யோசிச்சு பார்த்தா இப்போ அவங்களுக்கு எந்த நேரம், இப்போ காலையில் 4:30 மணிக்கு வர முடியாதவங்க, 6 மணிக்கு வர முடியாதவங்க, அப்புறம் 12 மணிக்கு வர முடியாதவங்க, சாயங்காலம் 4:30 மணிக்கு வர முடியாதவங்க, அப்புறம் ராத்திரி 8 மணிக்கு வர முடியாது. எந்த நேரத்துலேயும் உனக்கு இருக்குது யாருக்கு தெரியாது. அதனால பொதுவாக அடிச்சு விட்டேன். காலையில் 2, மத்தியானம் 1, சாயங்காலம் 2, இந்த மாதிரி இப்போ 5 நிகழ்ச்சி நடக்குது. இதை புரிஞ்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா எல்லாத்துக்கும் தகவல் அனுப்ப வேண்டியது அவங்க அப்புறம் வேணும்னா ஒரு குழு உருவாக்க வேண்டியது தான். அதாவது எந்த நேரம் சிறவே ராத்திரி 9 மணிக்கு மேலே தேவைன்னா கூட பண்ணலாம். 9 to 10 எனக்கு இப்போ இந்திய நேரத்தில் 9 to 10 எனக்கு தேவை, எனக்கு 8லேருந்து ஒத்து வராதுன்னு சொன்னா அதில் எப்படியோ ஒரு 10 பேர் இருந்தால் சரி. இப்போத்துக்கு 5 வச்சிருக்கிறேங்க. ஆனால் காலையில் 4:30க்கு யாரும் வர்றதில்லை. அந்த பன்னீர்செல்வம் மட்டும் வருவார். பன்னீர்செல்வம் அவருக்கு அது இந்திய நேரம் காலையில் 4:30 மணி. திருலோகச்சந்திரன் காலையில் 7:15. அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, எல்லா நாடுகளும் 7:15 போயிடுது. இப்போ 6 மணிக்கு வரவங்க ஒரு 10 பேர் வர்றீங்க, இது அவங்களுக்கு சரியா இருக்கு. இந்தியா அந்த 6 மணி நேரம் சரியா இருக்கும். 4 மணி நேரம் சிங்கப்பூருக்காக தொடங்குச்சு. சிங்கப்பூர் காலையில் பார்த்தீங்கன்னா 7 மணி நேரம், காலையில் 7 மணி. அவங்களுக்காக நான் எந்திரிச்சு அவர்கிட்ட பேச வேண்டியிருக்குது. அது வரட்டும், அதில் யாரோ ஒரு 10 பேர் சேரட்டுமே. நான்
இந்தியாவில் ஒரு 4:30 மணிக்கு எந்திரிக்கிறவங்க ஒரு 10 பேர் சேரணும். இந்தியாவில் காலையில் 4:30 மணிக்கு எந்திரிக்கிறவங்க ஒரு தமிழ்நாட்டில் 4:30 மணிக்கு எந்திரிக்கிறவங்க ஒரு 10 பேர் வரணும். அப்படியே அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. நீங்க அதையெல்லாம் அதை பண்ணலாம். அவன் 4:30 மணிக்கு எந்திரிச்சு 5 மணிக்கு போயிட்டான்னு வச்சுங்க, அப்புறம் அவங்க வேலையை பார்க்கலாமா இல்ல? 5:10 மேல கிடையாது அது. நேரத்தை குறைக்கிறதுக்கு நல்லதுதான். 30 நிமிஷத்துக்கு மேல தேவையில்லை தான். இந்த புதுசா வந்தாங்க மட்டும் ஒரு 5 நிமிஷம் புதுசா சேர்ந்தாங்கன்னா ஒரு 10 நிமிஷம் பண்ணலாம். மற்றபடிக்கு 30 நிமிஷத்துல முடிச்சுக்கலாம். அதுக்கு மேலே இங்க என்ன இருக்குது இதுல? அப்புறம் நாம தினம் பேசுறோம் இல்லை அது. ஏன்னா அவங்க அந்த என்னன்னா அவங்க 30 நாள் அவங்க வரும் பொழுது அதிகபட்சம் அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த 30 நிமிஷத்துல நம்ம ஒன்றும் பெருசா சொல்ல போறது இல்லை. அந்த 30 நிமிஷம் சிறுகுசு அவங்க தொடர்ந்து அந்த 30 நாள் ஒழுங்கா பயன்படுத்திட்டாங்கன்னா நிறைய அவங்க கத்துக்கிறாங்க. அது அவங்க அதை உணர வைக்கணும். நீங்க 30 நிமிஷம் போனாலுமே அந்த 30 நாள் தொடர்ந்து வந்தாங்கன்னா 15 மணி நேரத்துல எவ்வளவு விஷயம் கிடைக்கும் உங்களுக்கு. அது போக பதிவு பண்ணி வேற போடுறேன். நம்ம எல்லா வகையிலும் மலிவாயாச்சுங்க ஐயா. அது ஒன்றும் கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அப்படி அவங்க சந்தேகம் வந்தா கூட நீங்க வாட்ஸ்அப் இருக்கு, டெலிகிராம் இருக்கு, பேசி அடிச்சா எல்லாரும் டெலிகிராமை பயன்படுத்த சொல்லுங்க. எல்லாரும் டெலிகிராம் பயன்படுத்துங்க. அந்த வர்றது தவறாத நிறுத்தாதீங்க. இப்ப காலையில வர்றீங்களா, எங்கேயாவது போறதா இருந்தா மட்டுமே வச்சுக்கிட்டு மற்ற நேரத்துல எப்படி இருந்தா இப்ப வந்துடுற கேசவங்கள வந்துட்டு தான் இருக்கீங்க. இந்த மாதிரி வந்துட்டே ஐயா இருக்கு. நீங்களும் எல்லாரும் வந்துட்டு தான் இருக்கிறீங்க. அந்த காலையில 6 மணிக்கு போயிடணுங்கிற உயிர் மூச்சா வச்சுக்கணும். என்னது ம். காலையில 6 ஐயா மணிக்கு இந்த கலந்தே தீரணும்டா. ஒரு கல்யாணத்துல உட்காந்தா கூட ஐயா கவனிக்கலாம் இல்ல. இப்ப ஜெகன் என்ன பண்றாரு, வீட்லயும் வச்சுக்கிறேன். ஜெகன் என்ன பண்றாரு, வீட்லயும் வச்சுக்கிறாரு, இங்கேயும் வச்சுக்கிறாரு. போட்டுட்டு கவனிக்க வேண்டியது தானே. சொல்லலாம் இந்த மாதிரி இந்த நான் வெளியே இருக்கிறேன் கவனிச்சிட்டு இருக்கிறேன், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி ஐயா சொல்லிடலாம்ல. ஐயா நான் கவனிச்சிட்டு இருக்கிறேன், வெளியே இருக்கேன், ரைட்டு. வண்டியில போறேன், கவனி, ரைட்டு. மொத்தத்துல நீங்க இருக்கிறீங்க, அவ்வளவுதான். நீங்க இருக்கிறீங்க, வேற வர்றப்ப வர்றீங்க, தகவல் மட்டும் கேட்கறீங்க. இதெல்லாம் சரிதான். என்ன அறிவியல் வளர்ந்துருச்சு. அப்புறம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். டெக்னாலஜி வச்சிருக்கிறீங்க. வேற என்ன ஐடியா இருக்குங்க? நீங்க தினம் சார்ஜ் ஜிபில தேடுங்க. தினம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நீங்க அப்படி தேடுங்க. பீச்சு போட்டு விடுங்க. எடுத்து 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 எனக்கு அனுப்புறாங்க. ஏன் நீங்க பேசுறதெல்லாம் வருதுன்னு அனுப்புறாரு. ஸ்வீடன்ல இருந்து ஒருத்தர் அனுப்புறாரு பாருங்க. அவர் என்ன பேர்லாம் தெரியல. நான் வந்துடுறேன் அப்படின்ட்டாரு. நான் பணம் கட்டிட்டு வர்றேங்கிறாரு. அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. அப்போ ஒரு வருஷமா கவனிக்கிறாரு. இப்போ ஒன்று நல்ல இதுல என்ன நல்லா தெரியுதுன்னா, இப்போ புதுசா வர்றாங்க இல்லையா, என்னடான்னு கேட்டு எல்லாரும் 6 மாசமா செஞ்சுட்டு தான் வர்றாங்க. 6 மாசமா செஞ்சு பார்த்துட்டு என்ன கேசவன் ஐயா அதான் ஐயா, இந்த அவங்க 9ஆம் சொல்லும் பொழுதே படையா சொல்றாங்க, நாங்க ஏற்கனவே 6 மாசம் செஞ்சுட்டு இருக்கிறோம், நான் 10 நாள் செஞ்சுட்டு ம் இருக்கிறேன். எல்லாரும் 6 கிலோ 8 கிலோ 6 கிலோ 8 கிலோ சுத்த குறைச்சிட்டு தான் வந்திருக்காங்க. ஐயா செஞ்சு பார்த்தேன், சரியா இருக்கு, எனக்கு 6 கிலோ குறைஞ்சிருக்குது, எனக்கு அப்படி சொல்லிட்டு தான் வர்றாங்க. இதுக்கு அப்படின்னு நம்ம பண்ற சேவை வந்து போய் சேருதுன்னு தெரிஞ்சு போச்சு. இனியன் பண்ணுகின்ற சேவை போய் சேருகிறது என்று தெரிந்து விட்டது. 7 லட்சம் பேர் மொத்தமா 4,50,000 பேர் பார்த்துருக்காங்க. 4,50,000 பேர் இந்தியாவில் இந்த தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கடுகளவு கூட கிடையாது. குறைஞ்சபட்சம் 1 கோடி பேராது பார்த்துருக்கணும். 1 கோடி பேர் எங்க, 4 லட்சம் பேர் எங்க. முயற்சி பண்ணலாம் ஐயா. அதனால நீங்க வேற என்ன வழியில பண்ணலாம். மற்றபடி இதுதான் வகுப்புங்க. சில பேர் அந்த தனிப்பட்ட முறையில் ஒரு இடத்துல 15 பேர் கூடுதல வசதி இருந்தால் தான் செய்ய முடியும். அது எனக்கு ஆரம்பத்துல எனக்கு அந்த மன வலிமை இருந்தது. பணம் கேட்ட பணத்தை கொடுத்தாங்க. இப்ப பணம் கேட்கறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. என்னது பணம் கேட்கறதுக்கு எனக்கு இந்த இஷ்டம் இல்லைங்க. என்ன அப்பெல்லாம் வந்து கரார் ரேட்டை போடுவேன். 17,000 20,000. ஜெகனே 17,000 கட்டி தான் வந்தாருங்க. கேட்டு பாருங்க. அவருங்க 30,000 கட்டி வந்தவங்கள இருக்காங்க. வந்து நோய் நல்லா ஆயிடுச்சு. அதுதான் அவங்க பயிற்சி. அவங்க எத்தனையோ லட்சக்கணக்கான, இதுல என்னன்னா லட்சக்கணக்கான ரூபாய் செலவு செய்து இதுல வெறும் 15,000 நல்லா இருக்குது. அதுதான் பெரிய விஷயம். அதுதான் நாம ஒன்று கூடுறதெல்லாம் ஒரு நாள் ஒரு 2 நாள் ஒன்று கூடல. எனக்கு இடம்லாம் ரெடியா இருக்கு. பெரிய பெரிய இடம்லாம் இருக்கு. என்னது இங்க வருங்க, திருச்சியில தான் இருக்கேன். ஒருத்தர் என்னை வந்து பார்க்க வந்த, அவர் பேரு தெய்வநாயகம் ராஜாங்கம். ஐயா உங்களை நேர்ல பார்க்க வர்றேன் அப்படின்னு பதில் சொல்லியிருக்காரு. குடும்பத்தோட வர்றாங்களா, என்ன மரியாதை பண்ண வர்றாங்களா, எனக்கு என்னன்னு தெரியுது. என்ன மரியாதை தேங்காய் பழம் கொடுக்க வர்றாங்களா, வெத்தலை பாக்கு கொடுக்க வர்றாங்களான்னு தெரியல. வெத்தலை பாக்கு கொடுக்க வர இங்கேயா வர்றீங்க? சொல்லணும் ஐயா இந்த மாதிரி
உங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு தொகை தரிச்சுன்னா கூட இருக்கலாம். வெத்தலைவாக்கு கொடுத்துட்டு ஆசீர்வாதம் போய் இது எதுக்கு வெத்தலைவாக்கு ஆசீர்வாதத்துக்கே நம்ம உட்காந்துருக்க முடியுமா? சொல்லட ஐயா இந்த மாதிரி அல்லது நன்கொடை கொடுத்துட்டு போக வேண்டியதுதான். அது ஒரு பழைய முறை தான். அவர் நான் கோபியில உட்காந்துருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்காரு. இப்ப நான் எங்க இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. இப்ப நான் உட்காந்துருக்குறேங்க திருச்சியில் உட்காந்துருக்குறேன். இப்ப திருச்சியில் உட்காந்துருக்குறேன். அவருக்கு தகவல் போட்டேன், ஐயா நான் திருச்சியில் இருக்கிறேன், நீங்க நேரம் கோபிச்செட்டிப்பாளையம் போயிடாதீங்கன்னு தகவல் கொடுத்துட்டு அவர் எங்கேயோ போறாரு இடம் தெரியுது. அந்த வெளியே போறாரு இடம் தெரியுது. அந்த போறப்ப திரும்பி வர்றப்ப உங்களை வந்து பாத்துட்டு வரேன்னு நினைக்கிறாரு. இப்ப நான் உட்காந்துக்கு திருச்சி, திருச்சியில எனக்கு கிளாஸ் கோபிக்கும் நடக்குதாயா? 250 கிலோமீட்டர். திருச்சியில கிளாஸ் நடக்குதாயா அங்க? இப்ப திருச்சியில தான் உட்காந்துருக்கிறேன். நம்ம நெட்டு தானே இன்டர்நெட் எங்க இருந்தா தான் என்ன, கையில போன் இருக்குது அவ்வளவுதான். ஒரு இடத்துல உட்காந்துக்கிறேன், மாடி மேல உட்காந்துருக்கிறேன். ஒரு மாடி மேல உட்காந்துருக்கேன், அமைதியா உட்காந்துருக்கிறேன். சத்தங்கத்தான் இது ஓடிட்டு இருக்குது. இன்னும் மொட்டை மாடி இருக்குது, அதுல உட்காந்து நல்லா இருக்கும். ஒரு மாதிரி கிளார் மொட்டை மாடியில உட்காந்து பார்த்தேன். அது மாதிரி அது ஒரு மாதிரி பல பலன் இருக்கிறதுனால கண்ணுக்கு மயமயன்னு இருக்குது. அதுல ஏதோ மொட்டை மேல ஒரு இருட்டுற மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். அதை பார்த்துட்டு இருக்கிறேன். ஒரு மொட்டை மாடி இருக்கு மேல, அதுல போய் உட்காந்துக்கலாம்னு பாக்குறேன். ஆனா காலையில் 4 மணிக்கு பார்த்தீங்கன்னா அந்த மொட்டை மாடி இருட்டா வேற இருக்குது. அங்க வீடு இருக்கு, அங்க ஒரு வெளிச்சம் இருக்கு. வெளிச்சம் இருந்தா மேலே போய் உட்காந்துக்கலாம். அங்க மொட்டை மாடிக்கு போனா கேள்வியே கிடையாது, வெடிகளோ இருந்துக்கலாம். மொட்டை மாடியில யாரும் வர்றதில்ல அங்க. இது ஒரு 5 அடுக்கு மாடி கட்டடம். ரவுண்ட்லயே இருக்கீங்க ஐயா திருச்சி. அங்க நமக்கு தான் ஏன் நமக்கு தொலைத்தொடர்பு சாதனம் கையில இருக்கு. கரெக்டா அந்த நேரத்துக்கு பிரிச்சு வச்சு அமைதியா அப்ப அந்த அரை மணி நேரம் தானே, அந்த அரை மணி நேரம் அமைதியான இடமா எனக்கு இருக்கணும். அதான் பெரிய விஷயமே. அதே மாதிரி நீங்களும் அரை மணி நேரத்தை என்ன பண்றீங்கன்னா அந்த அமைதியை பண்ணிக்கங்க. அதை நீங்க ஒழுங்குபடுத்திக்கங்க. நீங்க அமைதியா இருக்கணும். ஒரு மேசை மேல உட்காந்து, ஒரு மேசை இருந்தா சரி, உங்களுக்கு ஒரு மேசை, ஒரு சேர் போட்டு மேசை போட்டு கப்புன்னு உட்காந்துக்கணும். எப்படி அதை நீங்க பண்ணணும். போறது ஆடிட்டு ஏறிட்டு நீங்க உட்காரதுல ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. உங்க கண்ணே தெரியுமா? வெறும் உங்களுக்கு கண்ணாடி மட்டும்தான் தெரியுதே தவிர உங்களோட எதுவுமே தெரியல. எல்லாம் அப்புறம் அரைமுறைமா தெரியவாகுது. என்றது பேர் முகம் குறைஞ்ச பேர் தோள்பட்ட வரைக்கும் தெரியணும். என்னது? அப்பதான் நீங்க யாருன்னே தெரியும். இப்ப நீங்க பேசுறதெல்லாம் போகுது தெரியுமா உங்களுக்கு? நீங்க பேசுறது கேள்வி பதிலாம் போகுது. எல்லாரும் கேட்டாங்களே, உங்களை பார்த்தேன், டிவியில பார்த்தேன் அப்படிலாம் வருமே. யாரும் வர்றது இல்லையா? வரல, இன்னும் வரும். நீங்க என்ன பண்றீங்கன்னா இப்ப நான் பேசுறது தூக்கி எதுல போட போறேன்? எனக்கு Facebookல ஒரு மெசேஜ் வந்துச்சுங்கய்யா. இந்த மாதிரி யூடியூப்ல நீங்க பேசுறதெல்லாம் வந்திருக்கு, நான் கேட்டேன், நீங்க நல்லா பேசுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்தது. ஃபாரின்ல இருந்து இருக்கு. அதுல என்ன கண்ட்ரி நான் பாக்குறேன். வரும், ரொம்ப நாள் ஆகும். 2-3 வருஷம் ஆகும். 2-3 வருஷம் ஆகும். 9வது பாடையா அனுபந்தான்னு இருக்கு. அது என்ன அர்த்தம் ஐயா? அனுபந்தம் முடிவுரைன்னு அர்த்தம். இந்த 9வது பாடத்துலதான் விஷயமே இருக்க மாட்டேங்குது. இன்னைக்குதான் அது 30 பக்கத்துக்கு மேல போகும். இல்ல அதுல ஏதோ விஷயம் ஃபுல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. எக்கச்சக்கமா இருக்கு. நிறைய நீங்க பலமுறை படிக்கணும். அதைய பலமுறை படிக்கணும். இந்த 9வது பாடத்துக்கு பலமுறை படிக்கணும். தெய்வத்தை நம் உடலில் தங்க வைக்கும் கலை, இந்த கலைன்னு போட்டிருக்காரு. அது பெரிய அர்த்தமாச்சே. ஆமா, தெய்வத்தை உடல்ல தங்க வைக்குதுங்கிறாரு. அதுக்கு 570 சரிதான். தெய்வத்தை, உடம்பை, இந்த உயிர் இருக்கு இல்லையா, உயிர் வந்து வெளியே போகாம பாத்துக்கணும். உயிர் வந்து அந்த தெய்வங்கிறது உயிர் தான். அந்த உயிரை உடலை விட்டு நீங்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதான் இந்த கலையினுடைய முடிவு. இப்ப நீங்க நீர்பயிற்சி பண்ணிட்டு கீரை மட்டும் சாப்பிட்டே வந்தீங்கன்னா 1000 ஆண்டுக்கு நீங்க சாக மாட்டீங்க. தண்ணீரும் கீரை தான், வேற எதுவும் இருக்கப்படாது. என்னது? தண்ணீருக்கு மூலிகை கீரை, அவ்வளவுதான். நீங்க முருங்கைக்கீரையே வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். முருங்கை மரத்தை ஒண்ணு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். தண்ணீர் அவ்வளவுதான், ஒரு ஒண்ணும் தேவையில்லை. என்னது? முருங்கை மரம் மாதிரி வேதாளத்துல ஏறிக்கணும். இதுல ஆமா, வேதாளத்தை கெட்டியா பிடிச்சிக்குங்க. அதை பிடிச்சிக்க வேண்டியதுதான். அந்த கீரையை கொஞ்சம் வேவிச்சு சாப்பிட்டு பேசாம விட்டீங்கன்னா 100 ஆண்டு 1000 ஆண்டுக்கு நீங்க தான் வைத்திரு. பணமும் சம்பாரிச்சிக்கலாம். யாராவது ஒரு ஆளுக்கு சொல்லி கொடுத்து 500 1000 வாங்கிட்டே இருக்கலாம். அது பாட்டு சும்மா உண்டியில பணம் சேர்ந்துகிட்டே இருக்கு.
ஆனா அது ஒரு நல்ல பயிற்சி பண்ணணும், பேசி பழகணும். பேசி பழகாமல ஒண்ணும் நடக்காது. நியமமா வேலை நடக்க போடான்ட்டு போயிடுவான். அவன் கேட்கற ஆ. கேள்விக்கு எல்லாம். அதனாலதான் நீங்க தனிப்பட்ட முறையில வாழ்ந்து காட்டிட்டு, இப்ப உபதேசம் எப்படி பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, யூடியூப்ல தான் உபதேசம் பண்ணணும் தவிர தனிப்பட்ட முறையில பண்ண முடியும். நீங்க வாழ்ந்து காட்டிட்டு போகணும். இப்ப எங்க வீட்டுல வந்து நான் வாழ்ந்து காட்டிட்டு போயிருந்தேன். எங்க வீட்டுல சொல்லலாம் மாட்டேன். எங்க வீட்டுல நான் வாழ்ந்து காட்டுவேன், உங்களுக்கு அறிவுரை சொல்றேன், அவ்வளவுதான். எங்க வீட்டுல யாரும் கேள்வியே கேட்க மாட்டாங்க. என்ன பண்ணுவேன்னு அவங்களுக்கு தெரியும். முடிச்சுக்கலாம், நேரமாச்சு. சரிங்க. நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி. நன்றிங்க.